بسم الله الرحمن الرحيم. عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சி கத்தர் நாட்டிலே உள்ள நம்முடைய சகோதரர்களுக்காக நடத்தப்படுகின்ற நிகழ்ச்சி. இதுல சிறிய அறிமுக உரைக்கு பிறகு கத்தரிலே வாழ்கின்ற நம்முடைய கொள்கை சகோதரர்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளிக்கப்படும். இப்போது அறிமுக உரையை நாம் துவக்குகிறோம். இஸ்லாம் என்ற வாழ்க்கை நெறியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கிறார். இந்த வாழ்க்கை நெறியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்கின்ற காலத்திலேயே முழுமைப்படுத்தி நமக்கு தந்துவிட்டான். இஸ்லாத்தினுடைய தனிச்சிறப்புகளிலே இது முக்கியமான சிறப்பாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் பொழுது இந்த மார்க்கத்திலே எந்த ஒரு குறையும் இருக்கவில்லை. அவர்களை கொண்டு சொல்ல வேண்டிய அனைத்து செய்திகளையும் அல்லாஹ் நமக்கு சொல்லிவிட்டான். இதை திருமறை குர்ஆனில் கூட அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன், உங்களுடைய தீனை நான் முழுமையாக ஆக்கிவிட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நம்ம முதலில் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நம்முடைய மார்க்கம் அல்லாஹுவால் பூர்த்தியாக்கப்பட்ட மார்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலேயே இது முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. இப்படி அல்லாஹுவால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அவர்கள் காலத்திலேயே இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது என்ற அடிப்படையை மக்கள் விளங்காத காரணத்தினால்தான் இஸ்லாத்தின் பெயரால ஏராளமான குழப்பங்கள் நிலவுவதை நம்ம பார்க்கிறோம். இஸ்லாத்தில் இல்லாத பல விஷயங்கள் இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்திருப்பதையும் பார்க்கிறோம். இது ஏன் நுழைந்தது? நுழையும் பொழுது இந்த மக்கள் ஏன் அதை எதிர்த்து கேட்கவில்லை என்று சொன்னால், அவர்கள் மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது என்பதை புரிந்து கொள்ளவே இல்லை. மார்க்கத்தில் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம், பெரியார்கள் சொல்லலாம், மகான்கள் சொல்லலாம், அதிகமான மக்கள் ஒரு தீர்மானம் போட்டு கூட மார்க்கத்தை தீர்மானிக்கலாம் என்று மக்கள் தப்பாக விளங்கி இருந்த காரணத்தினால் அவங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி ஒவ்வொருவரும் மார்க்கம் என்ற பெயரால் பலவிதமான கருத்துக்களை மக்கள் மத்தியிலே விதைத்தார்கள். அதை களை எடுக்கிற வேலைதான் இப்ப தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் போன்ற அமைப்புகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் செய்து வருகின்றன. அப்ப முதலாவதாக நம்ம மார்க்கம் அல்லாஹ்வால் முழுமைப்படுத்தப்பட்டது என்பதை மட்டும் நம்ம விளங்கி கொண்டோமையானால், இந்த மார்க்கத்தில் பிதாத்துகள் என்ற அனாச்சாரங்கள் நுழைவதற்கு, மார்க்கம் இல்லாத விஷயங்கள் மார்க்கம் என்ற பெயரிலே உலா வருவதற்கெல்லாம் இடமே இல்லாமல் போய்விடும். இந்த அடிப்படையில் தான் நாம கூட என்ன செய்கிறோம், கேள்வி பதில்ங்கிற இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். இந்த கேள்வி கேட்கறதுல கூட உலமாக்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் ரெண்டு வகையாக கேள்விகளை பிரிப்பார்கள். ஒரு கேள்வியை அவர்கள் அனுமதிப்பார்கள், இன்னொரு கேள்வியை அனுமதிக்க மாட்டார்கள். இது கூடுமா கூடாதா இப்படி உலமாக்கள்கிட்ட கேட்கலாம். இது ஹலாலா ஹராமா இப்படி கேட்கலாம். அவர்கள் ஹலால் என்றோ ஹராம் என்றோ கூடும் என்றோ கூடாது என்றோ ஏதோ ஒரு பதிலை சொல்வார்கள். இதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்க சொன்னீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம்? இது ஹலால் என்று சொன்னீர்களே, அதற்கான குர்ஆன் வசனம் எது, நபிமொழி எது? இது ஹராம் என்று சொன்னீர்களே, அதற்குரிய வசனம் எது, நபிமொழி எது என்று கேட்டால், என்னிடமே நீ கேள்வி கேட்கிறாயா என்பார்கள். ஒரு கேள்வியை அனுமதிக்கிறாங்க. அதாவது அவர்கள் சொல்வதை கண்ணை மூடிக்கொண்டு நம்புவதற்கு நம்ம தயாராக இருந்தால், அந்த மாதிரியான கேள்வி அவர்கள்ட்ட கேட்டால், கூடுமா கூடாதான்னு கேட்டோம்னா கூடுன்னு சொன்னா நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும், கூடாது என்று சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நிலையில் இருந்து கொண்டு நாம கேள்வி கேட்பதை அவர்கள் அனுமதிக்கிறார்கள். அதே நேரத்தில் இதுக்கு என்ன ஆதாரம், இப்படி சொல்வதற்கு மார்க்கத்தில் ஏதாவது அனுமதி இருக்கிறதா, குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கிற ஆதாரம் இருக்குதா என்று கேட்டால்
என்னிடத்திலே கேள்வி கேட்கிறாயா? நீ 7 வருஷம் படிச்சிருக்கிறியா? உனக்கு குர்ஆன் ஹதீஸ் முதல்ல விளங்க முடியுமா? இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் வருகிறது. அப்ப என்ன எதனால இது வருதுன்னு கேட்டா, அந்த ஆலிமுக்கும் தெரியவில்லை மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது என்று. மார்க்கத்தில் என்னமோ அவர் நினைச்சதையெல்லாம் ஹலாலாக்க அதிகாரம் படைத்தவர் மாதிரியும், நினைச்சதையெல்லாம் ஹராமாக்குற அதிகாரம் அவருக்கு இருக்குதுங்கிற மாதிரியும் அவரே நினைத்துக் கொண்டிருக்கிறார். நம்ம பாட்டு ஹலால்னு சொல்லுவோம், மக்கள் ஹலால் நம்பிட வேண்டும். நம்ம ஹராம் என்று சொன்னால் மக்கள் ஹராமாக அவங்களை தீர்மானிக்க வேண்டும். இப்படி அவர் நினைக்கிறார். அப்ப ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரியான சிந்தனைகள் இருக்கிற காரணத்தினாலதான் நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா, கேள்வி பதில்ல கூடுமா கூடாதா என்கிற மாதிரியான கேள்வியை மாத்திரம் இல்லாமல், கூடுமா கூடாதா அதுக்குரிய ஆதாரம் என்ன என்ற அடிப்படையில் தான் நம்முடைய கேள்விகள் நம்ம நடத்துகிறோம். நீங்களும் அப்படித்தான் கேள்வி கேட்கும் பொழுது பதிலை எதிர்பார்க்க வேண்டும். இப்ப நீங்க ஒன்று கேட்டவனு கூடுமா கூடும் கூடாது என்று நாங்கள் சொன்னால், தௌஹீத் ஜமாஅத்தில் உலமாக்கள் சொன்னால், வேறு யாரு சொன்னாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது, அதை ஏற்றுக்கொள்ள கூடாது. கூடும் என்று சொல்வதற்கு உரிய ஆதாரத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறதா, கூடாது என்று சொல்வதற்குரிய ஆதாரத்தை எடுத்து காட்டியிருக்கிறார்களா என்று பார்த்து அதன் அடிப்படையில் நீங்கள் ஏற்றுக்கொள்வதா நிராகரிப்பதா என்று முடிவு செய்ய வேண்டும். இதை மனசுல பதிய வைத்துக் கொண்டு, இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம், அது எத்தனை வருஷமாக நடைமுறையில் இருக்கிற ஒரு காரியமா இருந்தாலும் ஆதாரம் இல்லைன்னா தூக்கி போட்டு விட வேண்டும். இந்த ஒரு மனப்பக்குவத்தோடு, இந்த ஒரு தெளிவோடு நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சியில இறங்க வேண்டும். இப்ப கேள்வி கேட்கக்கூடிய சகோதரர்கள் தங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யலாம். சரி, அவங்களுக்கான தர்ம செய்யலாம். அது 2 தர்மீகம் ஆளுநர்கள் நம்ம கேட்டப்போ ஒருத்தர் சொன்னாங்க, அவங்களுக்கு வந்து தர்மம் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்க செய்யலாம், நம்ம செய்யறது கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சரி, இன்னொருத்தர் என்ன சொன்னாங்கன்னா, அது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்படிங்கிற அவங்களுக்காக நீங்க செய்யக்கூடிய தர்மமும் அவங்க மூலியமா அவங்களுக்கு இந்த வாரிசுக்கு பணமா இருந்தாலும் அவங்களுடைய சொத்தா இருந்தாலும் அது அவங்களுக்கு அடையணும் அப்படின்னு சொல்லி 2 மாறுபட்ட கருத்தை 2 உலகத்தில் சொன்னாங்க. நம்ம தவிர்க்க மாட்டோம்தான். இதை வந்து திருமணத்துக்கு சரிபடுகிற 8 வகையில நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு. சரி, அதாவது நம்முடைய பெற்றோர்கள், இறந்து போன பெற்றோர்களுக்கு நன்மை சேர்த்து வைப்பதற்காக துவா செய்யலாம் என்று நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். அதே போல அவர்களுக்காக நாம தர்மம் செய்யலாமா என்ற பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய உலமாக்களே 2 கருத்துக்களை சொல்கிறார்கள். ஒரு கருத்து என்னன்னு கேட்டா, நான் கேள்வியை சொல்றேன், முதல்ல அவர் கேட்ட கேள்வியை இப்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், அதாவது இறந்து போன பெற்றோர்களுக்காக தர்மம் செய்யலாம். இன்னொரு கருத்து என்னவென்று சொன்னால், இறந்து போன பெற்றோர்கள் தர்மம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில இருந்திருப்பார்களேயானால், அந்த நீயத்தில் இருந்திருப்பார்களேயானால் அவங்களுக்காக என்ன செய்யலாம், தர்மம் செய்யலாம். அவங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை என்று சொன்னா, அவங்களுக்காக மற்றவங்க தர்மம் செஞ்சால் அது எடுபடாது என்று இன்னொரு கருத்து இருக்கிறது. அப்ப இந்த 2ல எது சரி, இதான் கேள்வி. இந்த 2 கருத்தும் வருவதற்கு ஒரே ஒரு ஹதீஸ் தான் ஆதாரமாக காரணமாக இருக்கிறது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு சஹாபி கேட்கிறார், என்னுடைய தாயார் மரண வேளையில இருந்தாரு, அவர் ஏதோ பேசணும்னு நினைக்கிறாரு, என்னன்னு தெரியவில்லை. நான் நினைக்கிறேன் அவர் தர்மம் செய்வதை பற்றி தான் ஏதோ பேச நினைக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். எனவே அவர் சார்பில் நான் தர்மம் செய்யலாமா என்று அந்த தோழர் கேட்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ தர்மம் செய்யி, அது அவங்களுக்கு நன்மை பயக்கும் என்று அவங்க சொல்றாங்க. இதான் ஹதீஸ். இதான் மொத்தத்தில் இந்த கருத்தில் உள்ள ஹதீஸ் தான் இந்த பிரச்சனைக்கு மையமாக, பேஸாக, அடித்தளமாக இருக்கிறது. இதுல என்ன வருது என்று கேட்டால், அந்த பெற்றோரை பற்றி அவர் கேள்வி கேட்கும் பொழுது, அவர்கள் தர்மம் செய்யலாம் என்று ஏதோ சொல்ல போவதாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதை வச்சு பார்க்கும் பொழுது அந்த தாயாரோ தகப்பனாரோ மரண வேளையில தர்மம் செய்யுமாறு மகனுக்கு ஏதோ அறிவுரை சொல்ல நினைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாரு. அதனாலதான் அவங்க அனுமதிச்சாங்க
என்று ஒரு சாரார் இதை புரிந்து கொள்கிறார்கள். இன்னொரு சாரார் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அதாவது அந்த தாயோ தந்தையோ வந்து தர்மம் செய்வதை பற்றி தான் பேச நினைத்தார்கள் என்பது இவருடைய ஊகம்தான். அதைத்தான் சொல்ல நினைச்சாங்கன்னு அது வந்து கன்ஃபார்ம் கிடையாது. இவரா நினைச்சிருக்கிறார், என்னத்தையோ அவங்க சொல்ல நினைக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க, இவர் தான் ஊகித்திருக்கிறார். அப்ப அந்த தாயோ தந்தையோ, மரண நேரத்தில் இருக்கிற தாயோ தந்தையோ தர்மம் செய்யப்பா என்றவங்க சொல்லி அந்த கரெக்டா அவர் புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேள்வி கேட்டு அதற்கு ரசூலுல்லாஹ் பதில் சொல்லல, இவர் ஊகிச்சதான் சொல்கிறார். அப்ப அதிலிருந்து அவருடைய பெற்றோர் வந்து தர்மம் செய்வதை பற்றி சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, வேற எண்ணத்தையாவது சொல்லக்கூட அவர் நினைத்திருப்பதை இவர் தப்பாக விளங்கிக் கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்கும் நேரத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்னார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர் தர்மம் செய்ய நினைச்சாலும் சரி நினைக்காட்டாலும் சரி அவருக்காக வேண்டி பிள்ளைகள் தர்மம் செய்யலாம் என்றுதான் இதை புரிந்து கொள்ள முடியும் என்று இன்னொரு சாரார் சொல்கிறார்கள். ரெண்டுமே அந்த ஒரு ஹதீஸை வச்சுதான் இது நம்ம பார்க்கும் பொழுது இந்த ரெண்டாவது சொல்வதுதான் நினைத்திருந்தால் தான் அந்த தர்மம் செய்யணும் என்றுதான் நாம கூட அந்த கருத்துல இருந்தோம். ஆனால் நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கக்கூடிய நேரத்தில் இது இவருடைய ஊகம் தான். இது அதாவது தாயார் வந்து தர்மம் செய்வதைத்தான் சொல்ல நினைத்தார்கள் என்பது இவருடைய ஊகம். உண்மையில் என்னவா இருக்கலாம், வேற என்னமாவும் இருக்கலாம், தர்மத்தை பத்தி பேசக்கூடிய எதுன்னு கன்ஃபார்மா சொல்ல இயலாது. அப்ப கன்ஃபார்மா இல்லாத ஒரு நிலையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயாருக்கு தர்மம் செய்யலாமான்னு கேட்கும்போது செய்யின்ட்டாங்க. அப்ப அது வந்து அவர் தாயார் வந்து தர்மம் செய்ய நினைச்சு இருந்தாலும் இவர் தர்மம் செய்யலாம். ஒருவேளை இவர் தப்பா நினைச்சிருந்தா அவங்க வேற என்னவும் சொல்ல நினைச்சிருந்தாலும் இவர் தர்மம் செஞ்சிடறாருல, சேரும்ட்டாங்கல்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலில் இருந்துதான் நம்ம என்ன செய்யணும், சட்டத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய ஊகத்தில் இருந்து நம்ம சட்டத்தை எடுத்துக்கொள்ள முடியாது என்ற வகையில இதை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதே நேரத்தில் வந்து இன்னொரு அம்சம் இருக்கிறது. என்ன அம்சம்னு கேட்டா, இது பொதுவாகவே நம்ம வந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அம்சம். ஒருத்தர் வந்து தனக்காக நன்மை செய்யறதா இருந்தாலும் சரி அடுத்தவருக்காக நன்மை செய்யறதா இருந்தாலும் சரி அதுல வந்து யாருக்கு செய்யறோமோ அவருக்கு அதுல உடன்பாடு இருக்க வேண்டும். சில பேர் இருப்பார்கள், அவங்களுக்கு அல்லாஹ் நல்ல வசதி எல்லாம் கொடுத்திருப்பான், திடகாத்திரமான ஒரு உடல் ஆரோக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் கொடுத்திருப்பான். ஆனால் அவர்கள் வந்து ஹஜ்ஜிக்கு போக மாட்டார்கள். இந்த ஹஜ்ஜிக்கு போகாமல் இருப்பதற்கு என்ன காரணமா இருக்கும் என்று கேட்டால், அவங்க வந்து என்னத்தை போட்டு ஹஜ்ஜி எல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் தேவையா என்கிறதுக்காக வேண்டி என்று நினைத்து கொண்டு இந்த ஹஜ்ஜை அலட்சியப்படுத்தியும் ஹஜ்ஜிக்கு போகாமல் இருந்திருக்கலாம். அல்லது அதுக்காக முயற்சி பண்ணி அடுத்த வருஷம் போவோமே, அதுக்கு அடுத்த வருஷம் போவோமே, இப்படியான ஒரு காரணத்திற்கு மனிதன் பொதுவாக இந்த மாதிரி தள்ளி போடுற மனநிலை உள்ளவனாக இருக்கிறான். இப்படியாக நினைத்து கொண்டு ஒரு போகாமல் இருந்திருக்கலாம். இப்ப ஹஜ்ஜாவது மண்ணங்கட்டியாவது அப்படின்னு நினைத்து கொண்டு ஒருத்தன் போகலன்னு வைங்க, அவனுக்காக வேண்டிய அடுத்த ஆள் செஞ்சா கூடுமான்னா கூடாதுன்னு நம்ம சொல்லிவிடலாம். ஏன், அவன் அந்த கொள்கையில ஏத்துக்கிறலையே, அவன் வந்து ஹஜ்ஜிங்கிறதே கடமைன்னு ஒத்துக்கிறல, அவன் மனசால் கூட அவனுடைய அதுல ஈடுபாடு அவனுக்கு இருந்ததில்லை. அப்படியா அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு மற்றவர்கள் செய்வார்களே, ஆனால் அது எப்படி சேரும், அவர் செஞ்சாலே சேராத. ஹஜ்ஜின் மீது நம்பிக்கை இல்லாத நிலையில போய்கிட்டு அவர் ஹஜ்ஜி ஊர்வலத்துக்கு ஹாஜி பட்டம் வாங்குறதுக்காக வேண்டி போனாரே, ஆனால் அப்பவே அவருடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்லும் பொழுது அப்ப வந்து அவரு அடுத்தவர் செய்வது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும். அதே நேரத்தில் இப்படிப்பட்டவரா இருந்தாருன்னு வைங்க, இந்த அடுத்த வருஷம் போயிருவோம், அடுத்த வருஷம் போவோம், இந்த வேலையை முடிச்சுட்டு போயிருவோம், அந்த வேலையை முடிச்சுட்டு போயிருவோம், அல்லது வந்து அரசாங்கத்துல இந்த குழுக்கள் நம்ம கிடைக்கல, கிடைச்ச உடனே போவோம், ஒன்னும் பாஸ்போர்ட் எடுக்கல, அதனால இப்படி ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போட்டு போய் மரணித்துட்டார் என்று சொன்னால் இவருடைய மனசால் ஹஜ்ஜி செய்ய நினைத்திருக்கிறார், அவருக்கு வந்து சேரும். இந்த அர்த்தத்தை வைத்துக் கொண்டால் இது பொதுவான ஒரு விதிதான். இது எந்த ஒரு அமல் செய்வதா இருந்தாலும் மனசால் ஒருத்தன் ஏற்றுக்கொண்டால் தான் அந்த அமல் வந்து அவனுக்கு கிடைக்கும். ஒருத்தன் என்ன செய்யறான், காசு பணத்தை வந்து யாருக்கும் கொடுக்கவே கூடாது என்பதை கொள்கையா வச்சிருக்கிறான். கஞ்சன் கொடுக்கறதெல்லாம் தடுப்பான். வாழுகிற காலத்துல என்ன செய்வான், ஒரு நல்ல காரியத்தை கொடுக்க போனா அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவனுக்கு கொடுக்க மாட்டான், அடுத்தாலே கொடுக்க விட மாட்டான். இப்படியான ஒரு இதெல்லாம் வேஸ்ட், ஏன்டா நல்லா அனுபவிச்சுட்டு போங்க, எதுக்குடா போட்டு காசு வீணாக்குறிய, இப்படியாக ஒருத்தன் வாழ்ந்திருக்காண்டு வைங்க, இவனுக்காண்டி இவன் புள்ள கொடுத்தா தர்மம் சேருமானே சேராது. ஏன், இவன் அந்த கொள்கையில ஏத்துக்கல. இவன் இந்த தர்மம் என்பது மறுமையில் நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம், இது ஒரு நல்ல காரியம் அப்படிங்கிறத
கொள்கை அளவுல ஒருத்தன் ஒத்துக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது அவனே தர்மம் செஞ்சாலும் அதுக்கு நன்மை கிடைக்காது என்று சொல்லும் பொழுது அடுத்தவன் செஞ்சா அப்படி கிடைக்கும். இந்த அடிப்படையில் இந்த அர்த்தத்தில் சொன்னால் அது கரெக்ட் தான். அதாவது தர்மம் செய்ய சொல்லி அவர் நினைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தர்மம் செய்தல் என்பது அவர் கடைபிடித்தவராக இருந்து அப்படியான ஒரு கொள்கை அளவுல தர்மம் செஞ்சால் மறுமையில் நன்மை கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை கொண்டு வாழ்ந்திருப்பாரே, ஆனால் அவருக்காக வேண்டி அவருடைய பிள்ளைகள் அவர் சொல்லாமலே தர்மம் செய்தாலும் என்ன செய்யும், அவருக்கு கிடைக்கும். அந்த ஹதீஸ் இருந்து வழங்குகிறது. இப்படிங்கிற இணைத்து வழங்கி கொண்டோமையானால் குழப்பம் வராது. என்னுடைய கேள்வி, குறிப்பாக தமிழகத்தில் இந்த அகிலே குரான் என்று சொல்லக்கூடிய வழிகட்ட கூட்டம் இயங்கி வருகின்றது. அதை பற்றி தாங்கள் மாஷா ஒரு சிறந்த புத்தகம் எழுதியிருக்கிறீர்கள். நான் முழுமையாக படித்திருக்கின்றேன். இப்போது நான் கேட்பது என்னவென்றால், நான் சமீபத்தில் நமது தலைமை அலுவலகத்துக்கு வரும்போது கூட அவர்களுடைய வால் போஸ்டை பார்த்தேன். பையன் அபூ ஹுரைராவும் புலுகன் புகாரியும் என்றெல்லாம் எழுதிவிட்டார். சரி, இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்றுவிட்ட காப்பீர்கள் என்றும் நீங்கள் அதில் எழுதியிருந்தீர்கள். எல்லோருடைய முடிவாகவும் இருக்கின்றது. இப்படி இருக்கின்ற பட்சத்தில் நபிகளாருடைய இதுதான் நமது உயிரை விட ஒரு மூமினுக்கு மேலானது என்ற அடிப்படையிலும், அல்லாஹ்விற்காக ஒருவனை விரும்புவது, அல்லாஹ்விற்காக ஒருவனை வெறுப்பது என்ற ஹதீஸின் அடிப்படையிலும், இந்த அகிலே குரான் இயக்கத்தில் உள்ள உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், அண்டை வீட்டாளர்களாக இருக்கட்டும், இவர்களுடன் எல்லா உறவையும் நாம் முடித்துக் கொள்ளலாமா? இந்த இது தங்களது புத்தகத்திலும் இல்லை. ஆகவே எங்களுக்கு விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரி, அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, குரான் ஹதீஸ் பின்பற்ற தேவையில்லை, குரான் மட்டும் போதும் என்ற கருத்தில் சில பேர் இருந்து கொண்டு எல்லா ஹதீஸுகளையும் நிராகரிக்கிறார்கள். நிராகரிப்பதோடு இல்லாம ஹதீஸுகளை பதிவு செய்த இமாம்களையும் நபித்தோழர்களையும் ரொம்ப கீழ்த்தரமாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய இந்த தவறான கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய இரத்த பந்தமாக உறவினராக இருந்தால், அண்டை வீட்டாராக இருந்தால், இந்த மாதிரியான ஆட்களோட நம்ம உறவுகளை பேணலாமா, முறித்துக் கொள்ளலாமா, அதை பற்றி மார்க்கம் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. இதை பற்றி மார்க்கம் ரொம்ப தெளிவாக நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. அல்லாஹ் திருமறையில் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, லா யன்ஹாகுமுல்லாஹு அனில்லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீனி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கவில்லை. எதை தடுக்கவில்லை? அனில்லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீனி, தீன் விஷயத்தில், மார்க்க விஷயத்தில் உங்களோடு போரிடாத, மார்க்க விஷயத்தில் உங்களோடு போரிடாதவர்கள் இருக்கிறாங்களே, அந்த மாதிரி மக்களுக்கு அந்த பர்ரு நன்மை செய்வதையும் துக்சித்து இலையும் அவர்களுக்கு நீதி செலுத்துவதையும் அல்லாஹ் தடுக்கவில்லை. இன்னமா என்ஹாக்குமுல்லாஹு, அல்லாஹ் எதை தடுக்கிறான்னு கேட்டா, அனில்லதீன காத்தலூக்கும் ஃபித்தீனி, தீனுல யார் உங்களோடு மோதுகிறார்களோ, அடிப்படையில் யார் உங்களோடு மோதுகிறார்களோ அந்த மாதிரியான மக்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதையும் அவங்களுக்கு உபகாரங்கள் செய்து கொள்வதையும் அல்லாஹ் தடுக்கிறான். இப்படின்னு குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது. அப்ப மார்க்கத்தில் சில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் விஷயம் வேற. இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய காரியத்தை செய்யறதுதான் தீனுல யுத்தம் செய்யறதுன்னு அர்த்தம். இஸ்லாத்துல இருந்து கொண்டு தப்பான காரியங்கள் செய்யறது அது ஒரு வகை. இஸ்லாத்தை விட்டே வெளியேற்றக்கூடிய ஒரு காரியத்தை யாராவது செய்வார்களேயானால் அவர்கள் தீன் விஷயத்தில் உங்களோடு யுத்தம் செய்கிறார்கள். தீன் விஷயத்தில் உங்களோடு யுத்தம் செய்வார்களேயானால் அவர்களுக்கு நீங்கள் உபகாரங்கள் செய்வதை அல்லாஹ் தடுக்கிறான். அப்ப சொந்தத்தை பேணுவது, அண்டை வீட்டாரை பேணுவது என்பதெல்லாம் தீனுல உங்களோடு மோதாதவர்களா இருக்கட்டும், முஸ்லிம் அல்லாதவராக கூட இருக்கலாம். உங்களுக்கு அண்டை வீட்டுக்காரர் ஒருத்தர் இருக்காரு, அவரு ஒரு குஃபரான ஒரு இந்துவாகவோ ஒரு கிறிஸ்துவராகவோ இருக்கிறாரு. அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, அவருடைய காரியத்தை பார்த்து கொண்டிருப்பாரே. ஆனால் அவருக்கு கூட நீங்க உதவி செய்யலாம். ஏன்? அவர் தீன்ல உங்களை எதிர்த்து உங்க கொள்கை விமர்சனம் பண்ணி உங்களோட சண்டைக்கு வந்துகிட்டு இருக்கல. அவர் நீங்கள் கடைபிடிக்கிற மார்க்கம் அல்லாத வேறு ஒரு மார்க்கத்தை கடைபிடிக்கிறார், அவ்வளவுதான். அப்ப நம்முடைய அண்டை வீட்டுக்காரராகவோ சொந்தக்காரங்களா இருக்கக்கூடியவங்க வேறு மார்க்கத்தில் உள்ளவர்களாக இருந்து தீனில் உங்களோடு சண்டைக்கு வரவில்லை என்று சொன்னால் அவங்களோட நீங்க என்ன செய்யலாம்? எல்லா விதமான உறவுகளையும் வைத்துக் கொள்ளலாம். அதனாலதான் பிற மதத்து மக்களோட நம்ம நல்லிணக்கத்தை எல்லாம் பேணணும் என்று சொல்கிறோம். தகப்பனார் காபிரா இருக்கிறாரு, மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு, இவர் வேற மார்க்கம் அவர் வேற மார்க்கம், ஆனாலும் அவர் இதுக்கு மோதுறது கிடையாது, உன் விஷயத்தினையும் பார்த்துட்டு போப்பா என்று சொன்னாரே. ஆனால் அவரோட நம்ம என்ன செய்யக்கூடாது? எந்த வகையிலையும் மோதலாம் கடைபிடிக்க கூடாது.
தந்தைக்கு செய்ய வேண்டிய எல்லா விதமான கடமையும் இந்த பிள்ளை செய்யணும். அதே நேரத்தில் வந்து அவர் அபூஜஹில் மாதிரி, அன்றைக்கு இருந்த அபூ சுஃபியான் மாதிரி, அதாவது பயங்கரமாக எதிர்த்து சண்டை போட்டு இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிராக யுத்தம் செய்து அந்த மாதிரியான வேலைகளை ஈடுபடக்கூடியவராக இருப்பாரையானால், அவர் மாதிரியானால் கண்ட வீட்டாராக இருந்தால் தான் நம்ம என்ன செய்யணும், அவங்கள பகைத்து கொள்ள வேண்டும். அதே போல நம்முடைய முஸ்லிம் என்ற சமூகத்தில் பிறந்து விட்டு இந்த மாதிரி ஒரு இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு கொள்கையை சொல்லி அதனால வெளியே போய்விட்டாரையானால், போயிட்டு அவர் உண்டு அவர் வேலை உண்டு என்று இருக்காம நம்ம தீன் விஷயத்தில் நம்மளோட சண்டை போட்டு இந்த சரியான மார்க்கத்தை தவறுண்டாக்குவதற்கும் அந்த மாதிரியான ஒரு பிரச்சார களத்தில் இறங்கி நின்று வேலை செய்யக்கூடியவராக இருப்பாரையானால், இவர் வந்து தீன்ல நம்மளோட யுத்தம் செய்து விட்டார், மார்க்க விஷயத்தில் யுத்தம் செய்து விட்டாரையானால் அவர்களுக்கு உபகாரம் செய்வதை அல்லாஹ் தடுக்கிறான். இந்த மாதிரியான ஆட்களுக்கு, அபூஜஹல் மாதிரியான ஆட்களுக்கு நம்ம உபகாரம் செய்யலாமா? நீங்க உபகாரம் செஞ்சா அவங்க உங்களை அழிப்பதற்கு என்ன செய்வாங்க, அந்த உபகாரத்தை பயன்படுத்துவார்கள். அவங்களுடைய அந்த மாதிரியான ஒரு கணக்குல தான் இந்த மாதிரியான மக்களும் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். ஏன்னு கேட்டா அல்லாஹ் வந்து காத்தலுக்கும் ஃபித்தீனி, தீனில் உங்களோடு சண்டை போடக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை பயன்படுத்தி அது மாதிரியான ஆள்களுடைய உறவுகளை வெட்டுங்கன்னு சொல்ற காரணத்தினால இந்த காதியானி, இந்த 19, இந்த குரான் மட்டும் போதும், இவங்கெல்லாம் வந்து இஸ்லாத்தோடு வெளியேறின ஒரு ஆட்கள். அவங்க தீன்ல நம்மளோட வந்து தீன்ல சண்டை போடக்கூடியவங்க, உள்ளுக்குள்ள இருந்து கொண்டு உட்பிரிவில் சண்டை போடக்கூடியவர்கள் இல்ல. அந்த மாதிரி இருப்பார்களே, ஆனால் அவங்களுடைய உறவுகளை முறிக்கிறது இருக்குது மிக மிக கட்டாயம், கண்டிப்பா முறிக்கணும். திருமறையிலும் அடிமுறையிலும் சொல்லப்படாத இம்முறையை பெண்கள் இஸ்லாமிய மாற்றுமுறை என்று தவறான கருத்து இம்முகத்திரை அணிவதை ஏன் தவிர்க்க தடை செய்யக்கூடாது. மேலும் இம்முகத்திரை அணிவதினால் அணிபவருக்கு சுகாதாரக்கேடு, சமூக அரசு நடைமுறைகளுக்கு இடையூறு, தவறு செய்ய நினைப்பவர்களாலும் விஷமிகள் சமூக விரோத செயல்களை எளிதாக செய்வதற்கான தவறான உபயோகம், பெண்கள் உடல்நலத்துக்கான தடை, பெண்களை அடிமைப்படுத்துவது போன்ற தோற்றம், மேற்சொன்ன தீமைகளுக்கு வழிவகுக்கும் இச்செயலை பெண்கள் அவர்கள் சொந்த விருப்பமாக செய்தாலும் கூட எவ்வாறு அனுமதிக்க முடியும்? விளக்கம். அதாவது பெண்கள் வந்து முகத்தை முழுமையாக மறைத்துக் கொள்ற காரணத்தினால நிறைய கேடுகள் ஏற்படுகிறது. தவறான நடத்தையில் ஈடுபடுவதற்கு அது கவசமாக ஆகுறது, ஒரு பிற்போக்குத்தனமாக இருக்கிறது, அடுத்தவர்கள் இஸ்லாத்தை விமர்சிப்பதற்கு காரணமாக இருக்கிறது, அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு கூட, பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு கூட தடையாக இருக்கிறது. இது மாதிரியான பல காரியங்கள் இருக்கும் பொழுது அதை வந்து அனுமதிக்கப்பட்டதா நம்ம எப்படி கருது, நம்ம தடுக்கத்தானே வேணும் அப்படின்னு இந்த சகோதரர் கேட்கிறார். அதாவது பெண்கள் வந்து முகத்தை மறைக்க கூடாது என்று நம்ம தடுக்கிறதா இருந்தால் அது வந்து நேரடியாக குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ அப்படி செய்யாதீங்க என்று இருக்கணும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்கள் வந்து முகத்தை மூடாமல் பல சந்தர்ப்பங்கள்ல இருந்திருந்தாலும் சில பேர் இணைஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா அந்த பெண்கள் முகத்தை மூடியும் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. சில நேரங்களில் அப்படி இருந்திருக்கிறார்கள். அது சம்பந்தமா இணையதளத்திலையும் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். அதை வந்து அந்த ஆர்டிக்கல் வெளியிட்டு இருக்கிறோம் onlinepj.comல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சில பேர் செஞ்சு அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்யல, தடுக்காமலும் இருந்திருக்கிற காரணத்தினால, பெரும்பாலும் அவங்க முகத்தை திறந்தவர்களாக அதிகமான பேர் இருந்திருக்கிற காரணத்தினால ரெண்டுமே வந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியம்தான். அதே நேரத்தில் வந்து சில அனுமதிக்கப்பட்ட காரியங்கள் சில சூழ்நிலைகள்ல மோசமான விளைவை ஏற்படுத்துமையானால் அதுல எந்த காரியம் வந்து மோசமான விளைவை ஏற்படுத்துகிறதோ அதை விட்டுறணும். அது ஒரு வகையான நேரடி கட்டளை இல்லாட்டாலும் அதை வந்து இன்னொரு வகையான கட்டளை நமக்கு இருக்கிறது. உதாரணமாக நம்ம வந்து ஒரு உணவுப் பொருள் இருக்கிறது, அதுல எல்லா விதமான கறி, மீன், முட்டை, உருளைக்கிழங்கு இதெல்லாமே மார்க்கத்தில் வந்து ஹலாலாக்கப்பட்ட உணவு தான். இந்த ஹலாலாக்கப்பட்ட உணவாக இருந்தாலும் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி மோசமான உடல்நிலைக்கு ஆளாகி அவர் ரொம்ப கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி பிரஷர்லாம் ரொம்ப அதிகமாக போய் அவர் வந்து சாப்பிட்டால் அவருக்கு பாதகமான விளைவு ஏற்படும் இருந்தால் அந்த ஹலாலாக்கப்பட்ட உணவு கூட அவருக்கு என்னவாயிருது, அவருக்கு ஹராமாகி விடுகிறது. ஏன் ஹராம் ஆகுதுன்னு கேட்டா அவருக்கு அது கேடு விளைவிக்கிறது. உருளைக்கிழங்கு அனுமதிக்கப்பட்டதாக இருந்தாலும் சில ஆட்களுக்கு, சில நேரங்களுக்கு, சில சூழ்நிலைகளுக்கு என்னவாயிரும், அது வந்து கேடு தரக்கூடியதாக இருக்கு மாறிவிடுமையானால் அப்ப நம்ம என்ன செய்யணும்னா ரெண்டு அனுமதிக்கப்பட்டதா இருந்தாலும் ரெண்டு சமமான விளைவை ஏற்படுத்தும் பொழுது நம்மளை விட்டு விடலாம் அனுமதிக்கப்பட்டு. ஒரு நேரத்தில் ஒன்று வந்து ரொம்ப மோசமான விளைவை ஏற்படுத்துது,
ஒன்னு நல்ல விளைவை ஏற்படுத்துது. அப்படி வரக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், எது நல்ல விளைவை ஏற்படுத்துதோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு கெட்ட விளைவை ஏற்படுத்தக்கூடியதை முழுமையாக செஞ்சிடணும், தவிர்த்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மழை பயங்கரமா பெய்யுதுன்னு வைங்க, ரொம்ப காலம் மழை பெஞ்சுன்னு சொன்னா, ஒரு வாரம் 15 நாள் மழை பெஞ்சுன்னு சொன்னா, அந்த சீசன்ல மீன் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. பொதுவாக மீன் அனுமதிக்கப்பட்டதா இருந்தாலும் அந்த நேரத்தில் வெயில்லாம் இல்லாத காரணத்தினால அது மீன்கள்ல இருந்து என்ன செய்யும், பலவிதமான நோய்கள் பரவும். அந்த மீனுடைய இறைச்சி உண்பதற்கு தகுதியா இருக்காது என்று மருத்துவர்கள் சொல்றாங்க. அப்ப அந்த காலத்துல சீசன்ல என்ன செய்யறோம், எல்லாருமே மீன் அனுமதிக்கப்பட்டதா இருந்தாலும் அது திங்கிறாந்தாலும் திங்கலாம், தவிர்க்கிறாதான் தவிர்க்கலாம் என்று இருந்தாலும் திங்கிறதுல ஒரு குறிப்பிட்ட சீசன்ல மோசமான விளைவு ஏற்பட்டு விடும். அந்த மாதிரி சீசன்ல என்ன பண்றோம், இந்த சீசன்ல இது நல்ல விளைவை ஏற்படுத்தலன்னு விட்டு விடுகிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சில பேர் முகத்தை மறைத்தாலும் அதனால மோசமான விளைவுகள்லாம் ஏற்படல. ஏதோ அவங்களுடைய கூச்ச சுபாவத்தினால மறைத்துக் கொண்டார்கள் என்கிற அளவில் தான் அது இருந்தது. அந்த நேரத்தில் அது தடுக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் நம்ம வாழக்கூடிய காலத்துல இந்த முகம் மறைத்தல் என்பது பயங்கரமான படுமோசமான விளைவுகளை எல்லாம் ஏற்படுத்துவதை நம்ம கண்கூட பார்த்து கொண்டிருக்கிறோம். முஸ்லிம் அல்லாத பெண்கள் கூட, தவறான நடத்தையில ஈடுபடக்கூடிய பெண்கள் கூட தங்களுடைய முகத்தை மறைத்துக் கொண்டு இஸ்லாமிய கலர் பூசிக்கொண்டு செய்கிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப இஸ்லாத்துல இருக்கக்கூடியவர்களும் கூட வழிகட்டு போவதற்கு இந்த முகத்தை மூடிக்கொண்டு போகக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப ஒருத்தர் அந்நிய பெண்ணை கூட அவர் இந்த மாதிரி மறைத்து கூட்டி கொண்டு போனார்னு சொன்னா அவர் மனைவியோட தான் போகிறார் என்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம். ஆண்களும் கூட பெண்களை போல இது மாதிரி போட்டுக்கொண்டு பலவிதமான சமூக விரோத செயல்களில் ஈடுபடுற காட்சியை தான் பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு அது முழுக்க முழுக்க மிஸ்யூஸ் பண்ணப்படுற காரணத்தினாலையும் அதனால கேடுதான் ஏற்படுதே தவிர நன்மேண்டு ஒன்னும் சொல்லவே முடியாது என்று இருக்கக்கூடிய நேரத்தில் இப்ப நம்ம என்ன பார்க்கணும், 2 அனுமதிக்கப்பட்ட காரியங்கள்ல ஒரு காரியம் மோசமான விளைவை ஏற்படுத்தக்கூடியதாக மாறுகிறது, இன்னொரு காரியத்துல அந்த மாதிரி மோசமான விளைவு இல்லை அப்படின்னு வறுமையானால் ரெண்டும் சரின்னு நம்ம எடுத்துக்கொள்ளாம ஒன்றை அனுமதித்து இன்னொன்றை தடுக்கிறது தான் சரியான முறை. நீ கரெக்டா தான் கேட்டிருக்கிறீங்க, அது தடுக்கத்தான் வேண்டும். ஆனால் தடுக்கிறதுனா அரசாங்கம் கவர்மெண்ட் வச்சுதான் நம்ம தடுக்கலாம். நம்ம அறிவுரை தான் சொல்ல முடியும். ஆட்சி அதிகாரம் வைத்திருக்கக்கூடியவர்கள் தடுக்கலாம், அல்லது அவரவர் குடும்பத்து பெண்கள் என்ன செய்யலாம், இந்த மாதிரி நீ முகத்தை மூடிட்டு போகக்கூடாது, அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய சகோதரி, அவங்களுடைய தாய், இந்த மாதிரி உள்ளவர்கள்ட்ட இந்த பழக்கம் இருக்குமே. ஆனால் இது கெட்டவங்க மாதிரி உங்களை லிஸ்ட்ல போட்டுருவாங்க, இது சமூகத்துக்கு நல்லது இல்ல, நம்ம ஒழுக்கமா இருந்தால் மற்றவங்க என்ன செய்வாங்க, இது ஒரு தவறானதுக்கு ஒரு அடையாளம் ஆகி கொண்டிருக்கிறது என்று சொல்லி தடுக்கலாம். அதான் நமக்கு முடியுமே தவிர ஒட்டுமொத்தமா ஆர்டர் போட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, யாருக்கும் தடுக்க முடியாது. ஆனா மார்க்கத்தில் கேடு செய்யக்கூடிய மோசமான விளைவு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குமேயானால் சில ஹலாலானது கூட என்னவாயிரும், அது தவிர்க்கப்படக்கூடியதா போயிடும். கொஞ்சம் குறைங்க, கேளுங்க. சமீபகாலமாக கார்ட் பிளட் எனப்படும் தொப்புள்குழி ரத்தம் சேகரிப்பு வங்கி என்று ஒன்று ஆரம்பித்து இயங்கி வருகிறது. இது சம்பந்தமாக விளக்கம் தரும் இஸ்லாமிய முறைப்படி விளக்கம் தரும். இப்ப சமீப காலமாக அந்த தொப்புள் கொடியை அறுத்த பிறகு அந்த ரத்தத்தை சேமித்துக் கொள்கிறார்கள். அதுபோல ஸ்டெம் செல் என்று சொல்லக்கூடிய இந்த நவீன சிகிச்சை முறைக்காக வேண்டி அதை பாதுகாத்து வைக்கக்கூடிய வங்கிகள் எல்லாம் இருக்கிறது. இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது கேட்கிறாங்க. புதிய நவீன விஷயங்கள் வரும் பொழுதெல்லாம் அந்த விஷயம் நிச்சயமாக குர்ஆன்ல ஹதீஸ்ல நேரடியா சொல்ல முடியாது, சொல்லியிருக்க முடியாது. ஏன், இதை போய் அன்னைக்கு சொன்னா ஒண்ணு விளங்காது. அன்னைக்கு போய் அந்த மக்கள்கிட்ட போய் ஸ்டெம் செல்னு சொன்னா என்ன செய்வாங்க, ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. அதனால இப்ப நவீனமாக கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் குர்ஆன்ல ஹதீஸ்லயோ நேரடியா சொல்லி இருந்தால் அது இறங்கின காலத்தில் உள்ள மக்களுக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. நமக்கு வேண்டா புரியும். ஆனா 14 நூற்றாண்டு காலமா அதை பொய் பேசிடுவாங்க மக்கள்லாம். அதுக்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸ்ல பிற்காலத்தில் வரக்கூடிய டிவி, கம்ப்யூட்டர் வார்த்தைகள்லாம் இருக்குமானா இருக்காது. புதிய விஷயங்கள்லாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம என்ன மாதிரி முடிவு எடுப்பது, அதுக்கு ஒரு அளவுகோல் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இல்லாத ஒரு முறை பிற்காலத்தில் வறுமையானால், இந்த ஒரு விஷயத்துக்கு மாத்திரம் இல்லாம எல்லா விஷயத்துக்குமே வறுமையானால் அப்ப நம்ம ஒரு அளவுகளை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அளவுகோல் என்று சொன்னால்,
இஸ்லாமிய மார்க்கத்தில் ரெண்டு விதமான ஒரு செயல், ரெண்டு விதமான அம்சங்கள் இருக்கிறது. ஒன்னு வணக்க வழிபாடுகள், ஒன்னு வணக்க இபாதத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இன்னொன்னு இந்த உலக பொருள்களை அனுபவித்தல் சம்பந்தமான விஷயங்கள். வணக்க வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்குன்னு ஒரு பார்வை இருக்கணும். என்ன பார்வை தெரியுமா? அல்லாஹ்வும் ரசூலும் அதை செஞ்சாங்களா, அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னாங்களா, ரசூல்லா செஞ்சாங்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிச்சாங்களா அப்படின்னு பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சாங்களான்னு பார்க்க கூடாது. எப்படி பார்க்கணும்? வணக்க வழிபாட்டுல மார்க்கத்துல ஒண்ணு இருக்குமையானால் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு இருக்கணும். செய்யலன்னா தடைன்னு அர்த்தம். எப்படி விளங்கிக்கிறேன்னு, இபாதத்துகளை சொல்லித் தருவதற்கு தான் ரசூல்மார்கள் அனுப்பப்படுகிறார்கள். அவங்க எல்லா இபாதத்தையும் சொல்லி தந்து விடுவார்கள். அவங்க சொல்லி தராத ஒரு விஷயம் நம்ம புதுசா உண்டாக்கணுமையானால் நம்ம எப்படி பார்க்க கூடாது? இது தடை செய்யப்பட்டிருக்கிறதா அப்படின்னு பார்க்க கூடாது. எப்படி பார்க்கணும்? இதுக்கு அனுமதி இருக்கிறதான்னு பார்க்கணும். அப்ப மார்க்கத்துல வணக்க வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வும் ரசூலும் செய்ய சொன்னா செய்யணும். அதை பத்தி சொல்லாம இருந்து விட்டாலேயே அது தடை, அது கூடாது என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். உதாரணமா நம்ம இப்ப லொஹருக்கு முன் சுன்னத்து என்று பின் சுன்னத்து என்று தொழுகிறோம், சுபுவுக்கு முன் சுன்னத்து என்று தொழுகிறோம். அப்ப சுபுவுக்கு முன் சுன்னத்து என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தொழுதாங்க. நீங்க 4 தொழுவுறீங்க. ஏன்பா 4 தொழுவுற, 4க்கு தடை இருக்குதா அப்படின்னு கேட்க கூடாது. 2 தொழுதாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க 4 தொழுவுறோம், 4க்குள்ள 2 அடங்கிருச்சுல என்று கேட்க கூடாது. வேற எப்படி கேட்கணும்? தடை இருக்கான்னு கேட்காத, 4 தொழுதா 4க்கு ஆதாரத்தை காட்டு. எப்படி கேட்கணும்? தடுத்தாங்களான்னு கேட்டக்கூடாது, செஞ்சாங்களான்னு கேட்கணும். எதுல? திக்ருகள், தஸ்பீகள், வணக்கங்கள், மார்க்க சம்பந்தமான கொள்கை அகீதா விஷயங்கள் எல்லாம் எப்படி பார்க்கணும்? அல்லாஹ் ரசூலும் சொல்லி இருக்கிறாங்களான்னு பார்க்கணுமே தவிர, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்களா அங்கீகரிச்சிருக்கிறாங்களான்னு பார்க்கணுமே தவிர தடுத்து இருக்கிறார்களான்னு பார்க்க கூடாது. இப்ப ஒருத்தன் என்ன செய்யறான்? புதுசா புத்து ஹக்குன்னு ஒரு திக்ரு உண்டாக்குறான். இது என்னடா திக்ருங்கிறோம், இது ஒரு புதுசா நாங்க உண்டாக்கி இருக்கிறோம், இது ஏன்டா உண்டாக்குற, இதுக்கு தடை இருக்கு அப்படின்னு கேட்க கூடாது. திக்ரு மார்க்கத்துல இருந்தா ரசூல்லா சொல்லியிருப்பாங்களே, அதை சொல்லத்தானே வந்தாங்க. நீ சொல்லக்கூடிய இந்த திக்ரு மார்க்கத்துல உள்ளதா இருந்தா அல்லாஹ்வுடைய ரசூல் அதை சொல்லியிருப்பாங்க. அவங்க சொல்லாம இருப்பதில் இருந்த இது இல்லாதது, இது ஒரு பேசிக்கான விஷயம். இந்த அடிப்படை நீங்க கேட்ட கேள்வி இல்லாம அனைத்து விஷயங்களையும் நீங்களாக முடிவு செய்து ஒரு ஆலிம் அளவுக்கு ஆய்வு செய்யக்கூடிய வகையில் இந்த பேசிக்கை நீங்க அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? குல்ல முஹதஸத்தின் பிதா, எனக்கு பிறகு உண்டாக்கப்பட்ட எல்லாமே அனாச்சாரங்கள். குல்ல பிதாத்தின் லலாலா, எல்லா அனாச்சாரங்களும் வழிகேடு. குல்ல லலாலத்தின் பின்னார், எல்லா வழிகளும் நரகத்தில் சேர்த்துரும். அப்ப நான் சொல்லாத ஒண்ணை நீங்க செஞ்சீங்கன்னா அது வழிகேடு, பாவம் என்று தடை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவா போட்டு விட்டார்கள். இப்ப நீங்க பல ஊர்களில் நீங்க பாக்குறீங்க, பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி ஸலவாத்து ஓதுவார்கள். பாங்கும் நல்லதுதான், ஸலவாத்தும் நல்லதுதான். பாங்கு அடிப்படை நல்லதுதான், நல்லது. ஸலவாத்து ஓது அதுவும் நல்லதுதான். ஆனா பாங்குக்கு முன்னாடி அவன் ஸலவாத்து ஓதுறான். ஏன்டா ஓதுற, ஏன் ஓதுனா என்ன, ஓதக்கூடாதுன்னு இருக்கான்னு கேட்கறான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இப்படி பார்க்க கூடாதுப்பா, ஓதலாம் இருக்கான்னு நீங்க காட்டு. பாங்குக்கு முன்னாடி நீ ஸலவாத்து சொன்னால், பாங்குக்கு முன்னாடி ஸலவாத்து மார்க்கத்தில் இருந்திருக்குமே, ஆனால் அதை ரசூலுல்லாஹ் சொல்லாம போயிருப்பாங்களா? அப்ப ரசூலுல்லாஹ் குறை வச்சுட்டாங்கன்னு சொல்றியா? மார்க்கத்தில் சொல்ல வேண்டிய விஷயத்தை அவங்க சொல்ல தவறியதாகவும் நீ அதை கண்டுபிடித்ததாகவும் சொல்ல வர்றியா அப்படின்னு கேட்க வேண்டும். அப்ப பாங்குக்கு முன்னாடி ஸலவாத்து கூடாதுங்கிறோம், ஏன் கூடாதுங்கிறோம்? அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை, அவ்வளவுதான். தடை இருக்குதான்னு கேட்கக்கூடாது. அப்ப இபாதத்துகளை பொறுத்த வரைக்கும் வணக்கம், இபாதத்து, திக்ரு, தஸ்பீஹ், நஃபில், சுன்னத், இந்த மாதிரி மேட்டர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன அளவுகோல் பார்க்கணும்? மார்க்கத்தில் அதுக்கு அனுமதி இருக்குதான்னு பார்க்கணுமே தவிர தடை இருக்குதான்னு பார்க்கவே கூடாது. அனுமதி இல்லைன்னாலே தடைன்றது அர்த்தம். மார்க்கத்தில் அதுக்கு அனுமதி அங்கீகாரம் இல்லைன்னு என்ன அர்த்தம்? அது செய்யக்கூடாது. நான் ஏற்கனவே முன்னுரையில சொன்னேன்ல, மார்க்கத்தை நான் முழுமையாக்கிட்டேன்ட்டான். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், தீனை நான் முழுமையாக்கிட்டேன். முழுமையான பிறகு நீங்க இன்னொன்னு செஞ்சீங்கன்னு சொன்னா அதான் தடை. நான் முழுமையாக்கியாச்ச, மறையாபடி புதுசா உண்டாக்குற, நான் முழுமையாக்குனதுல இது இருக்குதான்னு கேட்டுருவோம். அதே நேரத்தில் தீனு இல்லாம துன்யா சம்பந்தப்பட்ட எத்தனை விஷயங்கள் இருக்கிறது. அந்த மாதிரி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் என்ன, துன்யாவை அல்லாஹ் முழுமைப்படுத்தவே இல்லை. துன்யாவை முழுமைப்படுத்திருந்தா இப்ப கம்ப்யூட்டர்லாம் வந்திருக்குமா? ரசூலுல்லாஹ் காலத்திலே துன்யாவை முழுமைப்படுத்திருந்தான்னு வைங்க, அப்ப என் டிவி எல்லாம் வந்துச்சு, எதுக்கு மைக் வந்துச்சு, எது கம்ப்யூட்டர் வந்துச்சு,
எதுக்கு இந்த காரு, பஸ், ரயில், விமானம், ராக்கெட்லாம் வந்துச்சு. இதெல்லாம் வந்து முழுமையாகாம இருந்ததுனால வந்துச்சு. இன்னும் வந்துகிட்டே இருக்கும். நம்ம பார்க்காத விஷயங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த மாதிரி விஷயங்களாக இருந்தால் என்ன முடிவு பண்ணணும்னு கேட்டா, இது இந்த மைக்கை பயன்படுத்தலாமா அப்படின்னு பார்த்தா, இதை பயன்படுத்த கூடாதுன்னு சொன்னா கூடாதுங்கிறதுக்கு ஆதாரத்தை காட்டு, கூடுங்கிறதுக்கு ஆதாரம் காட்ட வேண்டியதில்லை. ஏன்? ஹலக்கலக்கும் மாஃபில் அர்து ஜமியா, பூமியில் உள்ள எல்லாத்தையும் உங்களுக்கு அல்லாஹ் படைத்து விட்டான். அப்ப எல்லாம் நமக்காக படைக்கப்பட்ட பிறகு ஏதாவது ஒண்ணு கூடாதா இருக்குமையானால் அதை வந்து அல்லாஹ் சொல்லுவான். கூடாது தான் மார்க்கம் சொல்லும். அதாவது இபாதத்துகள்ல செய்ய வேண்டியதை மார்க்கம் சொல்லும், இபாதத்து இல்லாத விஷயங்கள்ல செய்யக்கூடாத மார்க்கம் சொல்லும். இப்ப உதாரணமா வந்து நீங்க எத்தனையோ உயிரினங்களை நீங்க பாக்குறீங்க. ஜூக்கு போனீங்கன்னு சொன்னா வகை வகையான பறவைகளை பார்க்கிறீங்க, வகை வகையான விலங்குகளை பார்க்கிறீங்க. அந்த விலங்குகளை எல்லாம் சாப்பிடலாமான்னு கேட்டா அதெல்லாம் பட்டியல் போட்டு சொல்ல முடியுமா? எல்லாம் ஹலாலு, இந்த திங்க கூடாது, இந்த நாள் வச்சுக்க, அவ்வளவுதான். பன்றியை திங்காத, நாயை திங்காத, செத்து போனது திங்காத, பூஜை செய்யறது திங்காத, இப்படி வந்து தடுக்கப்பட்டதான் எல்லாம் பட்டியல் போடுவானே தவிர திங்கிறதுக்கெல்லாம் பட்டியல் போட முடியுமா? தடையில வராட்டி திங்கலான்னு அர்த்தம். எதெல்லாம் தடுக்கப்படவில்லையோ அது பூரா அனுமதிக்கப்பட்டதுன்னு விளங்கிற வேண்டியது. அதனாலதான் இப்ப கோழி திங்கலாமான்னா கோழிக்கு ஆதாரம் கிடைக்குமா? புறா திங்கலாமான்னு தேடினா புறாவுக்கு கிடைக்குமா? சிட்டுக்குருவி சாப்பிடலாமான்னு அதுக்கு ஆதாரம் கிடைக்குமா? அதுக்கு ஒன்னு ரெண்டு வேணா கிடைச்சிருக்கும், ரசூலுல்லாஹ் சாப்பிட்டு இருப்பாங்க. அனைத்தும் கிடைக்குமா? கிடைக்காது. வேற நம்ம என்ன செய்யணும்? எல்லாம் நமக்கு நல்லா படைச்சிட்டான். எது கூடாது அதை சொல்லுவான், கூடாத விட்டுற வேண்டியதுதான். அது ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த அடிப்படையில தான் நவீன கண்டுபிடிப்புகள் வறுமையானால் அதுக்கு இந்த பார்வை. என்ன பார்வை? இதை பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்கு என்ன தடை? இது இஸ்லாத்தினுடைய எந்த அம்சத்துக்கு எதிராக இருக்கிறது, இஸ்லாத்தினுடைய எந்த அம்சத்தோட மோதுகிறது, இதை கடைப்பிடிச்சா எந்த ஆயத்துக்கு இது மாற்றமா அமையும், இதை கடைப்பிடிச்சா எந்த ஹதீஸுக்கு மாற்றமா அமையும்? ஒண்ணுக்கும் மாற்றம் அமையாது. எது? இந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடிய ஸ்டெம் செல் சொல்லக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் நம்மளை வந்து திருக்குரான் வந்து சிந்திக்க சொல்கிறது, ஆராய சொல்லுகிறது. அந்த மாதிரி சிந்தனைக்கும் ஆராய்ச்சிக்கும் ஊக்குவிக்கக்கூடிய மார்க்கமா இருக்கும் பொழுது சிந்திச்சு தான் இதை கண்டுபிடிக்கிறான். இந்த ஸ்டெம் செல் சிகிச்சை எல்லாம் வந்த பிறகு வந்து நம்ம ஒவ்வொரு மரபணுவை ஜீனை நம்ம என்ன செய்ய முடியும்? உண்டாக்கி கொள்ள முடியும். உண்டாக்கி பழுதடைந்து போன நம்முடைய உறுப்புகளை கூட என்ன செய்ய முடியும்? அதை அந்த ஜீன் மூலமாக, அந்த ஸ்டெம் செல் மூலமாக வளர்த்து அந்த நோயை நம்ம என்ன செஞ்சிட முடியும்? அந்த உறுப்பை உண்டாக்கி கொள்ள முடியும். கண்ணு போனா கூட கண்ணை உண்டாக்கிற முடியும், காது போனா கூட காதை உண்டாக்கிற முடியும். உள்ளுக்குள்ள உள்ள கிட்னி வீணா போற மாதிரி இருந்தா வேற ஒரு கிட்னியை தயாரிக்க முடியும். அது அதனுடைய துவக்க நிலையில, துவக்க ஆராய்ச்சியில இப்ப இருந்து கொண்டிருக்கிறது. ஓரளவுக்கு சோதனையும் வெற்றி கண்டிருக்கிறது. அதான் ஸ்டெம் செல்ங்கிற அந்த முறை. அந்த மாதிரி அந்த தொப்புல இருந்து இருக்கக்கூடியது. இன்னும் சொல்ல போனா மாதவிடாய் ரத்தத்தில் இருந்து கூட அதை விட சிறப்பாக அந்த ஸ்டெம் செல் கிடைக்கிறது என்று இப்ப கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதுக்கு இனிமே வங்கிகள்லாம் வரும். எதை வந்து வெறுக்கத்தக்க மனுஷன் சொல்லுகிறானோ அதிலிருந்து என்ன செய்கிறது? மனிதனுடைய எல்லா விதமான அந்த ஜீன்களும், எல்லா விதமான உறுப்புகளுக்கு உரிய அந்த ஜீன்களையும் வந்து என்ன செய்ய முடியும்? உருவாக்கி கொள்ள முடியும்னு கண்டுபிடிக்கிறான். இதை கண்டுபிடிச்சு என்னுடைய டேமேஜ் போன ஒரு விரலை, ஒரு நகத்தை, ஒரு கண்ணை, ஒரு மூக்கை உண்டாக்கி கொண்டால் இது எந்த வகையில அல்லாஹ்வுக்கு மாத்தமா அமையும்? ஒன்னும் மாத்தமா அமையாது. அது மாதிரி தான் அந்த உலகத்துல புதுசா கண்டுபிடிக்கிற விஷயங்களாக இருந்தால், உதாரணமா டிவி இருக்குது, புதுசா கண்டுபிடிச்சிருக்கிறான். இதுல நம்ம என்ன செய்வோம்? ஆபாச படம் பார்க்காத, ஏன் அதை பார்த்தா இந்த சில வசனங்களுக்கு மாத்தமா இருக்கு, ஆடல் பாடல் கூத்து கும்மாலம் பார்க்காத, அது வந்து அதே நேரத்தில் பயான கேளு, நல்ல விஷயங்களை பாருன்னு சொல்றோம்ல. அந்த மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டா, புதிதாக நீங்கள் காணக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, அல்ல தொன்று தொட்டு இருந்து வரக்கூடிய உலக பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது வந்து தடை செய்யப்பட்டதற்கு ஆதாரம் காட்ட வேண்டும். அனுமதிக்கு ஆதாரம் காட்டக்கூடாது, ஆதாரம் கேட்கக்கூடாது. மைக்கு பயன்படுத்தலாமா? அனுமதிக்கு என்ன ஆதாரம்? நீ தடைக்கு ஆதாரத்தை சொல்லியா? தடுத்தான் எல்லாம் சொல்லியிருப்பானே, எல்லாம் அனுமதிச்சு விட்டானே. பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தேன்னா எல்லாம் அனுமதி ஆகி போச்சு. அப்ப பஸ்ல ஏறி போகலாமாங்க ஆதாரம் கிடைக்குமான்னா அப்படி கிடைக்காது. வேற எப்படி கிடைக்கும்? பஸ்ல போகக்கூடாதுன்னா ஏன் போகக்கூடாது? காரணம் சொல்லு. பஸ்ல போனா இந்த ஆயத்துக்கு அது மாத்தம், இந்த ஹதீஸுக்கு மாத்தம்னு சொல்லு. மாத்தமா இருந்தா விட்டுருவோம், மாத்தமா இல்லைன்னா செய்யலாம். அதனால நீங்க பேசிக்கான விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இபாதத்துகள் விஷயத்துல வந்து அது அனுமதிக்கப்பட்டதற்கு ஆதாரம் காட்ட வேண்டும். இபாதத் அல்லாத புதிய பழைய எந்த விஷயமாக இருந்தாலும் அதுக்கு என்ன ஆதாரம் காட்டணும்? தடுக்கிறதுக்கு ஆதாரத்தை காட்ட வேண்டும். ஏன்னா பொது அனுமதி கொடுக்கப்பட்டது, பொது தடை கொடுக்கப்பட்டுருச்சு. எதனால இப்படி சொல்றோம்னு கேட்டா, உலகத்தில் உள்ள எந்த கண்டுபிடிப்புகளையும் பயன்படுத்துவதற்கு நமக்கு பொது அனுமதி தந்தாச்சு. என்ன அனுமதி?
அனைத்தையும் உங்களுக்காக படைத்து விட்டேன். பொது அனுமதி. அந்த பொது அனுமதியிலிருந்து நீக்கப்படுறதா இருந்தால் அந்த பட்டியலை எடுத்து காட்டி தான் என்ன செய்யணும், நீக்கணும். அதே மாதிரி வணக்க வழிபாடுகளை இதுக்கு மேல ஒண்ணும் உண்டாக கூடாதுன்னு பொது தடை போட்டாச்சு. பொது தடை போட்டதுனால தனித்தடையை நீங்க கோரக்கூடாது. இந்த அடிப்படை நீங்க விளங்கிட்டீங்கன்னு சொன்னா புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க எந்த ஒரு ஆலிமிட்டையும் போகாம நீங்களா சிந்திச்சு பார்த்து என்ன செய்யலாம், இதுல என்ன என்ன இஸ்லாத்தினுடைய எந்த அம்சத்தை இது பாதிக்குதுன்னு பாருங்க. ஏதாவது ஒரு அம்சத்தை பாதிக்குதுன்னு வைங்க, விட்டுருங்க. ஒரு அம்சத்தையும் பாதிக்கலையா நல்லா செய்யுங்க. இதுதான் அதுக்குரிய விஷயம். எத்தனை நாள் நபி தொழுதார்கள்? வெளிநாட்டில் வாழக்கூடிய நாம் எத்தனை நாள் கசர் சொல்லலாம்? கசர் தொழுகை என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, எவ்வளவு நாளைக்கு கசர் தொழுகலாம், வெளிநாட்டில் வாழக்கூடியவர்களும் கசர் தொழுகலாமா, எவ்வளவு காலத்துக்கு வெளிநாட்டில் இருந்தாலும் கசர் தொழுவதற்கு அனுமதி இருக்குதா என்று இந்த சகோதரர் கேட்கிறார். அதாவது தொழுகையை பொறுத்த வரைக்கும் கசர்னா என்னன்னு விளங்கிக் கொள்ள வேண்டும். இணையதளத்தில் பார்க்கக்கூடியவர்கள் புதிய சகோதரர்கள் கூட இருக்கலாம். கசர் என்று சொன்னால் 4 ரக்காத்தாக தொழக்கூடிய தொழுகைகளை 2 ரக்காத்தாக தொழுவதற்கு பேர் கசர். கசர்னா குறைத்தல், சுருக்குதல் அர்த்தம். இப்போ லுஹருக்கு 4 ரக்காத்து, அசருக்கு 4 ரக்காத்து, இஷாவுக்கு 4 ரக்காத்து, இந்த 3 தொழுகைகளுக்கும் 4 ரக்காத்துகள் இருப்பதை நம்ம அறிவோம். இந்த 4 ரக்காத்துகளை 4க்கு பதிலாக 2 2ஆக தொழலாம். அசருக்கு 2, லுஹருக்கு 2, இஷாவுக்கு 2 என்று. இது கசரு. இது யார் இப்படி தொழுவலாம் என்று கேட்டால், உள்ளூரில் இருந்து புறப்பட்டு வெளியூருக்கு யார் பயணம் போகிறார்களோ அவங்களுக்கு இந்த சலுகை. என்னுடைய சொந்த ஊரில் நான் இப்படி செய்ய முடியாது, நான் வேற ஒரு ஊருக்கு போயிட்டேன்னு சொன்னா அந்த வெளியூர்ல இருக்கிற வரைக்கும் எனக்கு 4 ரக்காத்து தொழுகைகளுக்கு பதிலாக 2 ரக்காத் தொழுதால் போதும். லுஹருக்கு 2 ரக்காத் தொழுதால் போதுமானது. அசருக்கு 2 போதும், இஷாவுக்கு 2 போதும். இந்த வெளியூர் என்பதற்கு அதுக்கு நிறைய நிபந்தனைகள்லாம் இருக்கிறது. முதலாவது நிபந்தனை என்னவென்று சொன்னால், நம்ம போகக்கூடிய தூரம் இருக்குது இல்லையா, அது 25 கிலோமீட்டருக்கு மேல இருக்க வேண்டும். இங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு போறோம்னு வைங்க, அதுக்கு பேர் பிரயாணம் கிடையாது. அந்த தூரத்துக்கு போறவர்கள் என்ன செய்ய முடியாது, கசர் தொழுவ முடியாது. யார் தொழுவனு, தன்னுடைய ஊருடைய எல்லையை கடந்து அங்கிருந்து 25 அதுக்கு மேல 25, 50, 100, 1000 கிலோமீட்டர் வரைக்கும் 10,000 எவ்வளவு கிலோமீட்டர் வச்சுக்கிறோங்க, குறைஞ்சது 25 கிலோமீட்டருக்கு மேல போய்விட்டார்கள் என்று சொன்னா அவங்க எல்லாம் என்ன செய்யலாம், 4 ரக்காத்து தொழுகையை 2 ரக்காத்தா தொழுவலாம். இது முதலாவது நிபந்தனை. 25 கிலோமீட்டருக்கு மேல இருக்கணுங்கிறது. இரண்டாவது என்னன்னு கேட்டா, இந்த பயணத்துல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த சலுகை மார்க்கத்துல தந்திருக்கிறது. பயணத்துல இருக்கிறன்னா என்ன, பயணத்திலேயே போய்கிட்டே இருக்கிறன்னு அர்த்தமா, அல்லது வெளியூர்ல போய் இருந்துட்டாலே அது பிரயாணம் எடுத்துக்கொள்ளப்படுமா, இதை நம்ம முடிவு செய்யணும். இப்போ ஒருத்தர் பஸ்ல ஏறி உட்கார்றாரு, 25 நாள் பஸ்ல போயிட்டு இருக்கிறாரு, 25 நாள் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறாரு, இதுவும் பயணம் தான். அதே நேரத்தில் ஒருத்தர் இங்கிருந்து புறப்பட்டு போறாரு, ஒரு ஊர்ல 5 நாள் தங்குறாரு, 5 நாள் தங்கிட்டார்ல பிரயாணம் பண்ண மாட்டேங்கிறாரு. நான் இங்க திருச்சிக்கு போறேன், திருச்சியில போய் 5 நாள் தங்குறேன், 5 நாளைக்கு எந்த பஸ்லயும் ஏறல, ரூம்ல போட்டு ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்கிறேன், எந்த விதமான பிரயாணம் மேற்கொள்ளல. இது பிரயாணத்துல வருமா அல்லது போய்கிட்டே தான் இருக்கணுமா என்று கேட்டால், பிரயாணம் என்பது போய்கிட்டே இருக்கிறது மட்டும் பிரயாணம் இல்லை, போய்கிட்டே இருந்தாலும் பிரயாணம் தான். வெளியூர்ல தங்கினாலும் நம்ம பிரயாணத்தை தான் இருக்கிறோம். திரும்பி வர்றது நம்முடைய நோக்கமா இருக்கிற காரணத்தினால, அங்கேயே நம்ம இருந்து விட மாட்டோம் என்ற காரணத்தினால, அதுக்கு என்ன அர்த்தம், நம்ம வெளியூர்ல போய் தங்குனா கூட நம்ம என்ன அர்த்தத்தில் இருக்கிறோம், பிரயாணத்தில் தான் இருக்கிறோம். எப்ப ஊருக்கு போவோம், எப்ப மனைவி மக்களை பார்ப்போம், எப்ப தாய் தந்தையரை பார்ப்போம், எப்ப சொந்த வீடை பார்ப்போம், எப்ப சொந்த பந்தங்களை பார்ப்போம் அப்படிங்கிற நிலையிலேயே நம்ம இருக்கிற காரணத்தினால நம்ம பிரயாணம் பண்ணாம ஒரு வெளியூர்ல போய் இருந்தாலும் அதுவும் பிரயாணத்தில் இருப்பதாகத்தான் அர்த்தம். இதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா காபிர்கள் இருந்தது, அது ஜெயிச்சு என்ன செய்யறாங்க, அதை வெற்றி பெற்று அவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வர்றாங்க. அந்த நேரத்தில் மக்காவுக்கு புறப்பட்டு போய் அங்க தங்குறாங்க.
19 நாள் தங்கினாங்க. மக்காவிலே இருந்தாங்க. இங்க இருந்து மதீனாவுல இருந்து மக்கா போற வரைக்கும் பிரயாணமா இருந்தாங்க. கசர் தொழுதுட்டாங்க. மக்காவுல போயிட்டாங்க. மக்காவுல தானே இருக்கிறாங்க 19 நாள். நம்ம தான் பிரயாணம் இல்லை, சும்மா இருந்துகிட்டு இருக்கிறோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 4 ரக்காத்துகளை 4ஆ தொழுதாங்களா 2ஆ தொழுதாங்களான்னு பார்த்தா 2ஆ தான் தொழுதாங்க. 19 நாள் அங்க தங்கினார்கள். 19 நாளும் என்ன செஞ்சாங்க? 4 ரக்காத்தை 2 ரக்காத்தாக தொழுதார்கள். அப்ப அதுல என்ன விளங்குகிறது? வெளியூர்ல தங்கிவிட்டாலும் பிரயாணத்தில் இருப்பதாகத்தான் அர்த்தம். அது இவ்வளவு நாள் தங்கணும் அவ்வளவு நாள் தங்கணும் ஏதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிமிட் சொல்லி இருக்கிறாங்களான்னா லிமிட் எதுவும் சொல்லல. அதனால நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா, நீங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போயிட்டீங்க. இங்க எத்தனை நாடுகளில் புரட்சி எல்லாம் நடக்கிறது. உங்களுக்கு கூட்டிட்டு வருது, விமானத்தை அனுப்புறான், இங்க இருந்து கப்பல் வருது. ஏன்? உங்க ஊர் இல்ல, நீங்க எத்தனை வருஷம் அங்க இருந்தாலும் என்னைக்கு போண்டா ஒடியாந்துட வேண்டியதான். உனக்கு விசா கேன்சல்னா என்ன செய்வான்? அனுப்பி விட்டுருவான், டிபோர்ட் பண்ணி அனுப்பி விட்ட போறான். அப்ப நம்ம போய் அங்க இருக்கிறது பிரயாணத்தில் இருக்கிறோமே தவிர நம்மளே விரும்பினா கூட வெளிநாட்டில் நம்ம தங்கிட முடியுமா? நம்முடைய சுதந்திரத்திலோ நம்ம விருப்பத்திலே வர விஷயமே இல்லை. அதனால நீங்க எவ்வளவு காலம் தங்கினாலும் சரி 4 ரக்காத்தை 2 ரக்காத்தா நீங்க கசர் செய்து கொள்ளலாம். ஆனா இது அனுமதி தான். இப்படித்தான் செஞ்சு ஆகணும்னு கிடையாது. சொல்றது நபி வழியில ஹதீஸ் இருக்கிறதாக நாம பார்த்திருக்கோம், தெரியும். ஆனால் இலங்கையில் இருக்கிற ஜம்மியத் அன்சார் சுன்னத் முஹம்மதியாவில் இருக்கிற சில உலமாக்கள் அதுக்கு ஒரு ஹதீஸ் தான் ஆதாரம் இருக்குது, அதை நடைமுறைப்படுத்த தேவையில்லைன்னு சொல்லி சமீப காலமாக சென்ற மாதம் சொன்னாங்க. இது அங்க சிலர்களுக்கு மத்தியில் சில பிரச்சனை ஒன்று பண்ணி நம்முடைய கொள்கை சகோதரர்களுக்கும் இதர கொள்கை உள்ளவர்களுக்கும் பிரச்சனையா இருக்குது. இதுக்கு குர்ஆனிலும் ஹதீஸும் அதிகமாக இருக்கின்ற ஹதீஸை ஆதாரமாக தெளிவாக நபி வழியில இது சம்பந்தமாக சொல்ல அனைத்து விஷயம் விளக்கமாக சொல்லும். இப்ப மழை இந்த மாதிரியான சீசன்ல உள்ளூர்ல இருக்கும் போதே, பிரயாணத்தில் இல்லாம உள்ளூர்ல இருக்கும் போதே 2 தொழுகைகளை ஒன்றாக சேர்த்து தொழலாமா அப்படிங்கறது கேட்கிறாங்க. இதுல இலங்கையில உள்ள சில மௌலவிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவருடைய கேள்வியில கேட்டது, அதாவது அது சம்பந்தமா ஒரே ஒரு ஹதீஸ் தான் இருக்கிறது, அதனால அதை நம்ம செயல்படுத்த தேவையில்லை என்று அவங்க சொல்லுகிறார்களே. அப்ப அதுக்கு என்ன விளக்கம் சொல்வது? இதுதான் அவங்களுடைய கேள்வியுடைய சுருக்கம். அதாவது 2 தொழுகைகளை ஒன்றாக தொழுகிறதுக்கு பேர் ஜம்முன்னு சொல்லுவோம். அந்த 2 தொழுகைகளை ஒன்னா தொழுகிறனா எப்படின்னா, பிரயாணத்தில் இருக்கக்கூடியவர்கள் லுஹரையும் அசரையும் சேர்த்து ஒரு நேரத்தில் தொழுவலாம். சேர்க்கிறதுனால ஜம்முண்டா சேர்க்கிறன்னு அர்த்தம். அதே மாதிரி மகரிபை ஈஷாவையும் ஒன்னா சேர்க்கிறதுக்கு ஜம்முன்னு சொல்லுவோம். அதாவது லுஹர் நேரத்திலேயே லுஹரை தொழுது விட்டு 2 ரக்காத் தொழுது விட்டு அப்படியே எந்திரிச்சு அசரையும் தொழுதுட்டோன்னு வைங்க, வக்து வர முந்திய, அதுவும் ஓகே தான். அல்லது லுஹரை கொஞ்சம் தாமதப்படுத்தி அசர் நேரம் வரைக்கும் வைத்திருந்து அசர் வந்த பிறகு லுஹரை தொழுதுட்டு அப்படி அசர் தொழுதுன்னு வைங்க, அதுவும் ஓகே தான். நம்ம கலாங்கிற குற்றம் வராது, நேரம் தவறி தொழுத குற்றம் அதுல வராது. அதே மாதிரி மகரிபு நேரத்திலேயே மகரிபை ஈஷாவையும் தொழுவது அல்லது இஷா நேரத்திலேயே மகரிபை ஈஷாவையும் தொழுவது, இப்படி தொழுதாலும் அது தப்பு இல்லை. அது ரெண்டும் ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. லுஹர் அசர் அது 2 தான் சேர்க்க முடியும், மகரிப் இஷா இது 2 தான் சேர்க்க முடியும். அசரையும் மகரிபையும் சேர்த்துட முடியாது. அது ஒரு ஜோடி, இது ஒரு ஜோடி. அப்ப லுஹர் அசரை ஜம்மு செய்தும் மகரிப் இஷாவை ஜம்மு செய்தும் தொழுவதற்கு யாருக்கு அனுமதி இருக்குன்னு கேட்டா, ஏற்கனவே நம்ம சொன்னோம்ல பிரயாணம் வெளியூர்ல இருப்பவர்களுக்கு அனுமதி இருக்கிறது. உள்ளூர்ல இல்லாம வெளியூர்ல இருப்பவர்களுக்கும் அல்லது பிரயாணத்திலே போய்கொண்டே இருக்கிறார்களே அவர்களுக்கும் இந்த மாதிரி 4 ரக்காத்தை 2 ரக்காத்தா தொழுவ அனுமதி இருக்கிற மாதிரி 2 தொழுகைகளை சேர்த்து ஒரு நேரத்திலே தொழுவதற்கும் இந்த வெளியூர்ல இருக்கக்கூடியவர்களுக்கு மார்க்கம் சலுகை வழங்கி இருக்கிறது. இதுல குழப்பம் கிடையாது. ஒரு கேள்வி அதுல இல்ல. எதுல கேள்வி என்று கேட்டா, ஒரு ஹதீஸ் புகாரி உள்பட நிறைய நூல்கள்ல இருக்கிறது. ஒரு அறிவிப்பு தான், ஒரு ஹதீஸ் தான், ஆனா நிறைய நூல்கள்ல இருக்கிறது. என்ன இருக்குன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில், இதான் முக்கியமாக மதீனாவில் லுஹர் அசரையும் மகரிப் இஷாவையும் சேர்த்து தொழுதார்கள் அப்படின்னு வருது. அதாவது கஸ்ர் செய்யாம, உள்ளூர்ல இருக்கிறதுனால கஸ்ர் செய்ய முடியல, சுருக்க முடியல. அதே நேரத்தில் லுஹர் அசரை சேர்த்து 8 ரக்காத்தாகவும் மகரிப் இஷாவை சேர்த்து 4 3 7 ரக்காத்தாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள். எங்க? மதீனாவிலே அப்படின்னு ஹதீஸ் இருக்கிறது. மதீனாவிலே தொழுதார்கள் அந்த வாசகத்துல என்ன விளங்குது என்று கேட்டா, அது பிரயாணத்தில் செய்யலன்னு விளங்குது. ஏன்?
மதீனா சொந்த ஊர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மதீனா தான் சொந்த ஊர். இப்ப ஹிஜ்ரத் செஞ்சிட்டாங்களோ, மக்காவை அல்லாஹ்வுக்காக வெறுத்துட்டாங்களோ, அது அவங்க ஊர் கிடையாது. மதீனா தான் அவங்களுடைய ஊர். அப்ப மதீனா அவங்க சொந்த ஊரா இருக்கும் பொழுது, பிரயாணத்துல இல்லாம இருக்கும் பொழுது, அதுல ரக்காத்துடைய எண்ணிக்கை அவங்க குறைக்கவும் இல்லை. 4 ரக்காத்து 4 தான் தொழுதாங்க. ஆனா என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டா, நாளையும் லொஹரையும் அஸ்ரையும் ஒன்னா சேர்த்து ஒரு நேரத்தில் தொழுதிருக்கிறார்கள். மகரிபை இஷாவை ஒன்னா சேர்த்து 3 அப்புறம் 4 ஒரே அடுத்தடுத்து தொழுதிருக்கிறார்கள் ஹதீஸ் இருக்கிறது. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இது ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்ப இன்னொன்னு இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கிறதுங்க. அந்த ஹதீஸ்ல என்ன வரும்னு கேட்டா, மழையோ வேற அச்சமோ இல்லாத நேரத்தில் அப்படின்னு வருது. அந்த ஹதீஸ்ல என்ன வாசகம் வருது? இப்படி தொழும் பொழுது ஏதோ அச்சமான ஒரு நிலை, மழை கொட்டுன்னு கொட்டி அதனால அப்படி செஞ்சாங்களான்னு கேட்டா அதெல்லாம் இல்ல அப்படின்னு அந்த ஹதீஸ்ல வருது. மழையும் இல்ல, ஒரு அச்சமான நிலையும் இல்ல, பிரயாணமும் இல்ல. அப்படி இருக்கும் பொழுது நினைஞ்சிருக்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லோஹர் ஜம்மு செஞ்சிருக்கிறாங்க, மகரிப் இஷாவை ஜம்மு செஞ்சிருக்கிறாங்க, கஸ்ர் செய்யல, முழுமையா ஜம்மு செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இந்த ஹதீஸை வைத்துக் கொண்டு நம்ம என்ன செய்யலாம்? சில நேரங்கள்ல, தவிர்க்க முடியாத நேரங்கள்ல, ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி முக்கியமான ஒரு வேலையில் இருக்கிறோம், இன்னைக்காவது எப்போவாவது அரிதாக என்ன செய்யலாம்? அப்படி செய்து கொண்டால் அது குற்றம் இல்லை. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு இதுல சில பேர் இந்த இலங்கைக்காரங்க சொல்றாங்கன்னீங்கல்ல, அந்த வாதம் பேசிக்காவே ஹதீஸை மறுக்கக்கூடிய வாதம். என்ன வாதம்? ஒரே ஒரு ஹதீஸ் தான் வந்திருக்குது, அப்படி சொல்லவே கூடாது. எத்தனை விஷயங்களுக்கு ஒரே ஒரு ஹதீஸ் தான் வந்திருக்கிறது. ஒரே ஒரு ஹதீஸ் வந்த விஷயத்துல நம்ம என்ன செய்யறோம்? விரல் அசைச்சார்கள் ஒரு ஹதீஸ் தான் வந்திருக்கு. நிறைய நூல்கள்ல வந்திருந்தாலே அது ஒரு அறிவிப்பு தான். நெஞ்சில கை கட்டுறது ஒரு அறிவிப்பு தான். அந்த ஒரு ஹதீஸ் வருதுங்கிற காரணத்தினால அதை மட்டும் நம்ம கரெக்டா கடைபிடிக்கக்கூடிய நம்ம, இதுல மட்டும் ஒரு ஹதீஸ் தான் வந்திருக்குன்னு சொல்லுவது அது என்ன இல்முன்னே தெரியல. இப்படி ஒரு விஷயமே இஸ்லாத்துல கிடையாதுங்க. 90% விஷயங்கள் ஒரே ஒரு ஹதீஸ் தான் இருக்கும். 10% விஷயத்துக்கு தான் நிறைய ஹதீஸ் கிடைக்கும். அப்ப ஒரே ஒரு ஹதீஸ், ஒரே ஒரு அறிவிப்பு தான் வந்திருக்குதுங்கிற காரணத்தை காட்டி ஒரு ஆதாரப்பூர்வமான ஒரு செய்தியை நம்ம என்ன செய்யக்கூடாது? மறுக்கவே கூடாது. அப்ப நம்ம என்ன விளங்கணும்? ஒட்டுமொத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நம்ம தேடி பார்க்கிறோம். ஒட்டுமொத்த வாழ்க்கையில மதீனாவுல அவங்க என்ன செஞ்சது இல்ல, இந்த ஜம்மு கஸ்ரை அதிகப்படியா செஞ்சது இல்ல. ஒரே ஒரு அறிவிப்புல செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா ரொம்ப அரிதாக, ரொம்ப குறைவாக, ஏதோ 1-2 தடவையில இப்படி நடந்திருக்கிறது அப்படின்னு அதுல இருந்து வழங்குகிறது. அப்ப அதே மாதிரி நம்மள என்ன வழங்கணும்? எப்பவும் இப்படி செஞ்சிடக்கூடாது. எப்பவாவது ஒரு அரிதாக ஒரு நேரத்துல இதை செஞ்சு ஆகணுங்கிற நிலைமை நமக்கு என்ன செய்யும்? வறுமையானால் அந்த மாதிரியான நேரங்கள்ல என்ன செய்ய வேண்டியதுதான்? நம்ம அது மாதிரி செய்து கொள்ளலாம். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோமே ஆனால், நீங்க ஒரு அரசாங்க ஊழியரா இருக்கிறீங்க. ஒரு அரசாங்க ஊழியரா இருக்கும்போது தேர்தல் வாக்குப்பதிவுல உங்களை போட்டு விட்டாங்க. நீங்க வாக்குப்பதிவுல போய் உட்கார்ந்துட்டீங்க. வாக்குப்பதிவுல உட்கார்றால என்ன செய்யக்கூடாது? அங்கிட்டு வெளியே போறது எல்லாமே ரொம்ப ரொம்ப கெடுபிடி பண்ணிடுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரியான தொழுகைக்கெல்லாம் டைம் கிடைக்காத ஒரு நிலை ஏற்பட்டுரும். அந்த மாதிரி இருக்குமே. அதனால என்ன செய்யலாம்? 4 மணிக்கு வாக்குப்பதிவு முடியுதா, 5-5:30 மணிக்கு முடியுதா, அப்ப சேர்த்துக்கிட்டு லோகரேசன் தொழுதுட்டு போயிடலாம். அது உள்ளூர்ல தான் இருக்கிறாரு. இப்படியான ஒரு சந்தர்ப்பங்கள் மனித வாழ்க்கையில ஏற்படுமா இல்லையா? அதே மாதிரி நம்ம ஒரு பெரிய முக்கியமான ஒரு மினிஸ்டரை பார்க்க போயிருக்கிறோம், பிரதமரை பார்க்க போயிருக்கிறோம், அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு இந்த தொழுகை அது மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு விளங்காது. நம்ம பேசிக்கிட்டு உள்ளூர்ல இங்க இருந்து போனா பிரயாணிய போயிடுறது ஒரு விஷயம். உள்ளூர்காரரா இருந்து பிரதமர் ஒருத்தர் டெல்லியில இருந்து பார்க்க போறாருன்னு வைங்க, அவர் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அவர் ஒரு 12 மணிக்கு போனாருன்னு வைங்க, ரொம்ப நேரம் சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்கும் போது லோகர் வகுத்து கடந்து போச்சு. பேசிக்கிட்டே இருக்கிறோம், திடீர்னு கட் பண்ணிட்டு போறதுக்கும் அந்த சூழ்நிலைகள் இடம் தரலன்னு நினைக்கிறாரு. அப்ப என்ன செய்ய வேண்டியதான்? நமக்கு அந்த சூழ்நிலை சரி ஜம்மு பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைத்து கொண்டு பேசிட்டு வந்த பிறகு இந்த மாதிரி, அதாவது ஒரு அரிதாக ஹதீஸ்ல எப்படி அரிதாக ஒண்ணு வருதுன்னு சொல்றாங்கல்ல, குறைவாகத்தான் அப்படி செஞ்சிருக்கிறாங்க. பெரும்பாலும் அப்படி செய்யல தானே. பெரும்பாலும் தனித்தனியான நேரத்திலான தொழுது இருக்கிறாங்க. அவ குறைவாக அவங்க இப்படி செஞ்சாங்கன்னு சொன்னா, நம்மளும் குறைவாக எப்போதாவது ஏதாவது ஒரு நமக்கு இது சரிதான், இது ஒரு ஏற்கத்தக்க ஒரு காரணம் தான் அப்படின்னு இருக்குமையானால்
அந்த மாதிரி நேரங்கள்ல நம்மளும் லுஹர் அசர் என்ன செய்யலாம், செஞ்சுக்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில இந்த ஒரு ஹதீஸ் வருது, அது ஒரு தடவை 2 தடவை இப்படி நடந்திருக்கலாம். மற்றபடி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல இருக்கும் பொழுது அந்தந்த வக்து தொழுகையை அந்தந்த நேரத்தில் தான் தொழுதிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும், அவங்க வாழ்க்கையில எப்பவும் எதை கடைபிடித்தார்களோ அதை நம்மளை எப்போதும் கடைபிடிக்க வேண்டும். எப்போதாவது அவர்கள் கடைபிடித்த ஒரு விஷயம் என்று வறுமையானால் நம்மளை எப்போதாவது கடைபிடிக்க அனுமதி இருக்குன்னு புரிஞ்சுக்கணுமே தவிர அவங்க செஞ்சதை மறுத்துடக்கூடாது. அவங்களுக்கு மேல நம்ம அதிக பிரசங்கித்தனமாகிவிடும். அல்லாஹ்வுடைய ரசூலை விட நம்ம பெரிய பேணுதல் உள்ள ஆள்லாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூலே ஒரு நேரத்தில் இப்படி செஞ்சிருக்கிறாங்கன்னா நம்மளும் ஒரு நேரத்தில் செஞ்சு சில நேரங்களில் அப்படி பேசிக்கிட்டே இருப்போம். சில முக்கியமான தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் வரும். அந்த மாதிரி எல்லாம் மனித வாழ்க்கையில வரும் என்ற காரணத்திற்காக கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செஞ்சு நமக்கு வழிகாட்டி இருக்கலாம். அதனால அதை முற்றாக மறுப்பது தப்பு. அதே நேரத்தில் இதை காரணம் காட்டி காலமெல்லாம் ஜம்மு செய்ய நினைக்கிறது தப்பு. காலமெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜம்மு செய்யல. உள்ளூர்ல இருக்கிற வரைக்கும் அந்தந்த பக்துக்கு தனித்தனியாக தான் பாங்கு சொல்லி தனித்தனியாக தான் தொழுதார்கள். ஒவ்வொரு பக்துக்கும் அதனுடைய நேரத்தை பேணினார்கள். இதான் ரூலு, இதான் விதி. இது ஒரு 1-2 நேரத்திலேயே ஒரு நேரத்திலேயே அவங்க மாத்தி இருக்கிறாங்கன்னு சொன்னா நம்ம அது மாதிரி என்ன செய்யலாம், ஒரு காரணம் இல்லாம கூட, ஒரு காரணம் இல்லாட்டா கூட மாத்திக்கலாம் ஏதோ ஒரு நேரத்தில். அப்படிதான் ஹதீஸ்ல வருது. அதனால ஒரு ஹதீஸ் வந்திருக்குங்கிற காரணத்தை காட்டி என்ன செய்யக்கூடாது, அதை புறக்கணிச்சிடக்கூடாது. என்னுடைய பேர் கபீர், நான் இலங்கை பல்கலையை சேர்ந்தவன். என்னுடைய கேள்வி என்னவெனில், இன்றைய கொத்துபாவில் கட்டாரில் இருக்கக்கூடிய முஃப்தி யூசுப் கர்லாவி அவர்கள் உலக மக்கள் எல்லோருக்கும் ஒரு வேண்டுகோளை விடுத்துள்ளார். அந்த விடயம் என்னவெனில், லிபியாவில் நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் பல முஸ்லிம்கள் மரணத்தை தழுவிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தை நிறுத்துமாறு அல்லாஹ்விடத்தில் குனூத்துல் நாஸிலா கேட்குமாறு கட்டாரில் இருக்கக்கூடிய உலமாக்களுக்கும் தாய்களுக்கும் ஒரு அறிவிப்பை விடுத்துள்ளார். சரி, இது பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? பொதுவாக ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு துன்பம் நேரக்கூடிய நேரத்தில் அந்த துன்பத்திற்காக வேண்டி தொழுகையில குனூத்துல ஓதி அல்லாஹ்விடத்துல கேட்பது என்பது கூடுமான்னா அது கூடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி சில சஹாபாக்களை அழைத்து சென்று ஒரு சாரார் என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள இஸ்லாத்தை கற்றுத் தருவதற்குன்னு கூட்டிட்டு போனாங்க, கொலை பண்ணிவிட்டாங்க. அப்ப அவர்களுக்கு எதிராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, அதுக்கு அவங்களுக்காக வேண்டி பத்வா செய்தார்கள். அதனால அது மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயம்தான். நமக்கு ஏதாவது துன்பங்கள் கஷ்டங்கள் நேரும் பொழுது, சமுதாயத்துக்கு வரும் பொழுது நம்ம தொழுகைகள்ல என்ன செய்யலாம், அதை அவங்கவுங்க உணர்ந்து கொண்டு துவா செய்வதாக இருந்தால் என்ன செய்யலாம். ஆனா உலகத்துக்கெல்லாம் இவர் சட்டாம்பலத்தனம் பண்ணக்கூடாது. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, யூசுப் கர்லாவி என்பது அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த ஊர்ல உள்ள தொழுகையில அவர் குனூத்து நாஸிலா ஓதலாமே தவிர ஒரு மார்க்க சட்டத்தை உலகளாவிய அளவில் ஆக்குற அதிகாரம் யூசுப் கர்லாவிக்கோ நமக்கோ வேற யாருக்குமோ கிடையாது. அந்தந்த பகுதியில் உள்ளவர்கள் அவரவர்களாக விரும்பினால் என்ன செய்வாங்க, அதை முடிவெடுத்துக் கொள்வார்களே தவிர இவர் சொல்லி அப்படி செய்யணுங்கிறதுக்காக வேண்டி அது தப்பான விஷயமே தவிர, அது போக இவர் யூசுப் கர்லாவி என்ற அவர் என்பதற்காக நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்லை. யூசுப் கர்லாவியை பொறுத்த வரைக்கும் அவர் இஸ்லாத்தை பேணாத ஒரு மாடர்ன் மார்க் அறிஞர், மாடர்ன் அறிஞர்னு சொல்லலாம். அவரை இசைக்கருவிகள்ல இருந்து எல்லாத்தையும் ஹலாலாக்கி, யூதர்களுக்கு நமக்கு உள்ள சண்டை மத சண்டை இல்லை, அது இது எல்லை சண்டை தான் என்று சொல்ற அளவுக்கு யூத மதம் இஸ்லாம் ஒண்ணுங்கிற அளவுக்கு எல்லாம் அவர் ஓதின குத்பாக்கள்லாம் இன்னைக்கு இணையதளங்கள்ல உலா கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அவர் ஒரு மார்க்க அறிஞராக சில நாடுகள்ல மதிக்கப்பட்டாலும் அவர் அதுக்கான தகுதி உள்ளவர் கிடையாது. அது போக உலகத்துக்கெல்லாம் அவர் இப்படி சொல்ல வேண்டிய தேவையும் கிடையாது. ஒரு மார்க்கத்தில் கூடுமான்னு கேள்வி கேட்டால் அது கூடும் என்று நம்ம சொல்லலாம். அது மாதிரி உலகத்துல இன்னும் பல நாடுகள்ல இது மாதிரியான துன்பங்களுக்கு மக்கள் உள்ளாக்கப்படுகிறார்கள். பல நாடுகள்ல இதே மாதிரியான என்ன செஞ்சாங்க, முஸ்லிம்களுக்கு எதிராக முஸ்லிம் நாடுகளே அடக்குமுறை எல்லாம் செய்திருக்கிறார்கள். இப்போதெல்லாம் என்ன செஞ்சதில்லை, இதை பத்தி யாருமே பேசினது கிடையாது. அதனால துன்பங்கள் நேருகிற ஒரு காரணத்திற்காக வேண்டி மார்க் அடிப்படையில குனூத்து நாஸிலா ஓதலாமான்னா ஓதலாம். அது அவங்கவுங்க அந்தந்த பகுதியில் உள்ளவர்கள் முடிவெடுத்து ஓதணுமே தவிர
இஸ்லாத்துல போப்பாண்டவர் மாதிரி சர்வதேச தலைமை எல்லாம் கிடையாது. உலக முஸ்லிம்களுக்கு எல்லாம் வேண்டுகோள் விடுத்து யூனிஃபார்ம் ஆக்கக்கூடிய அதிகாரமும் யாருக்கும் இல்ல. அதனால அவன் அது ஒரு பத்வாவா சொல்லலாமே தவிர மார்க்கத்தில் கூடும் என்று சொல்லலாமே தவிர ஆர்டர்லாம் பண்ணோம்னா இப்பதான் விதத்துல உண்டாவது. நீ என்னைய ஓத சொல்றது? பத்வாவை சொல்லு. விரும்பினா ஓதுவாங்க, விரும்பாட்டி விட்டுருவாங்க. மார்க்கத்துல கூடும் என்பதைத்தான் சொல்லணுமே தவிர அனைவருக்கும் வேண்டுகோள் விடுக்கிறதுலாம் என்ன இல்ல. அது யாருமே செய்யக்கூடாது பொதுவா. கணவன் மனைவியின் மீது அளவற்ற அன்பு வைத்திருக்கிறான் அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த மனைவி என்ன பண்றான்னா கணவனை விட்டு விட்டு அவன் இன்னொருத்தனோட ஒரு தவறான தொடர்பு கொள்றான்னு வைங்க. அப்ப நான் அளவற்ற அன்பு வச்சிருக்கேன்னு சொல்லுவானா? அளவற்ற அன்புக்கு எல்லை என்ன இருக்குது? அளவற்ற அன்புன்னு சொன்னா ஒரு எதை மன்னிக்கலாமோ, எந்த அளவுக்கு மன்னிக்கலாமோ அந்த அளவுக்கு வைத்துக் கொள்வதுதான் அந்த மன்னிப்பு தான் அளவற்ற அருள்னு சொல்ல முடியும். இல்லைன்னா அது ஏமாளித்தனம் ஆகிவிடும், அது இளிச்சவாய்த்தனம் என்று ஆகிவிடும். அப்ப அல்லாஹ் அளவற்ற அருளாளன் என்பதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, உலகத்தில் இருக்கும்போது பாவம் செய்யறியா, திருந்தினா மன்னிக்கிறேன். அது மாதிரி சின்ன சின்ன தப்பு செய்கிறியா, சின்ன சின்ன நல்ல அமல்கள் மூலமாக அதை அழிக்கிறேன். சில பாவங்களுக்கு சில காரியங்களை பரிகாரமா ஆக்குகிறேன். இந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ் செய்வதுதான் அளவற்ற அருளுக்கு ஆதாரம். அதே நேரத்தில் வாழ்ற வரைக்கும் அநியாயம் பண்ணிவிட்டு எத்தனை சான்ஸ் கிடைக்கிற நேரத்திலையும் தௌபா செய்யாம நீ என்னடா என்னை பண்ணிருவ அப்படிங்கிற மாதிரி ஒருவன் நடந்து செத்துட்டான்னு சொன்னா அவனை தண்டிக்கிறது தான் சரியான முறையா இருக்குமே தவிர அவனை மன்னிச்சா இது ஒரு ஏமாளித்தனம். இதுக்கு பேர் அளவற்ற அருள் என்று என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். ஒரு கணவன் ஒரு மனைவிய இந்த மாதிரி ஒரு தவறு நடக்கும் போது மன்னிச்சான்னு வைங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? ரொம்ப அளவற்ற அன்பு உள்ளவர்னு சொல்லுவீங்களா? அவனை வேற மாதிரி கணக்கில் எடுப்பீங்களா? அப்ப மனிதர்களுக்கு அல்லாஹ் அவனுடைய பண்புகளில் தான் சிலத சின்ன சின்ன அளவுக்கு நமக்கு தந்திருக்கிறான். இரக்கம், கோபம், இதெல்லாம் அவன்கிட்ட உள்ள பண்புகள் தான். அதுல சும்மா பல்லாயிரம் கோடியில் ஒரு சின்ன ஒரு துகளை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த அடிப்படையில அளவற்ற அருள் என்பதற்கு ஒரு எல்லை இருந்தா தான் அளவற்ற அருளாவுமே தவிர எந்த ஒரு எல்லையும் இல்லைன்னு சொன்னா அது இந்த இளிச்சவாய்த்தனம்னு சொல்லுவாங்கல்ல, அதுலதான் சேர்ந்து விடும். அல்லாஹ் நிச்சயமா அளவற்ற அருளாளன் தான். அதனாலதான் நமக்கு நிறைய சலுகைகள் தருகிறான். உலகத்துல வாழும் போது எல்லா எளவு பாவம் செஞ்சாலும் கடைசியில் நீ மூத்தா போகும்போது திருந்திக்கிட்டு சேர்த்தா கூட நான் மன்னிச்சிருவேன் என்கிற அளவுக்கு அவன் கருணை காட்டுறான். அப்ப இது எல்லாத்தையும் பயன்படுத்தாம, அத்தனை சான்ஸுகளையும் அத்தனை வாய்ப்புகளையும் பயன்படுத்தாம நீ சொல்ற நான் என்னத்துக்கடா கேட்கணுங்கிற மாதிரி ஒருத்தர் நடந்து இறந்திருந்தானே ஆனால் அவனத்துக்கு நரகத்துல போட்டால் அது கண்டிப்பா அளவற்ற அருளுக்கு எதிரானது இல்ல. ஒரு கடையில வேலை செய்யறான் ஒருத்தன், வேலை செய்ய என்ன செய்யறான், 1000 ரூபாய் திருடுறான். முதலாளி இறக்கம் உள்ளவனா இருக்கிறான், டே இந்த மாதிரிலாம் திருடாதே நல்லா இல்லை அப்படிங்கிறான். அடுத்த வாரம் பார்த்தா மறுபடியும் 10,000 ரூபாய் திருடுறான், டே நல்லா இல்லை இந்த மாதிரி நல்லா செய்யக்கூடாதுன்னு சொல்றான். இப்படியே ஒரு மாசத்துக்கு டெய்லி திருடிட்டு இருந்தான்னா ஒரு 30வது நாள் என்ன பண்ணுவான், அளவற்ற அருள்னு வச்சுட்டு போனா ஓங்கி அரைஞ்சு ஓடுறான்னு கட்டி விட்டுருவான். அப்ப ஏன்னு கேட்டா ஒரு லிமிட் இருக்கணும். அளவற்ற அருள் என்பதற்கும் கூட ஒரு லிமிட் இருந்தால்தான் அது அளவற்ற அருளாகும். அது போக அல்லாவுக்கு அளவற்ற அருளாளன் மட்டும் பேர் இல்லையே. அவன் அளவற்ற அருளாளனுங்கிறது 99ல ஒரு தன்மையா இருந்தாலும் கடுமையான கோபக்காரன், தண்டிக்க கூடியவன், சதிதுலிகா கடுமையா பிடிக்கக்கூடியவன், அந்த பேர் அவனுக்கு இருக்கத்தானே செய்கிறது. அதனால அதுக்கு செயல் வடிவம் கொடுக்கணுமா இல்லையா? அதனால முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அல்லாவை எப்படி நம்ம நம்ப வேண்டும் என்றால் பைனல் ஹௌஃபி ஒரு ரஜா, அல்லாவை பத்தி பயப்படவும் செய்யணும், அவனுடைய அருள்ல நம்பிக்கை வைக்க நடுவுல தான் இருந்துகிட்டு இருக்கணும். ஒரேடியா பயந்து கொடூரமானவனா அல்ல நினைச்சிடக்கூடாது, ஒரேடியா அவன் ஒரு ஏமாளி மாதிரி நினைச்சிடக்கூடாது. எப்படி நினைக்கணும், அல்லாவின் மீது பயமும் இருக்கணும், ஆதரவும் இருக்கணும், ஹவுஃபும் இருக்கணும், ரஜாவும் இருக்கணும். ரெண்டுக்கு மத்தியில தான் ஈமானை வைத்துக் கொள்ள வேண்டும். அது அந்த அடிப்படையில தான் நம்ம புரிந்து கொண்டோமே. ஆனால் இது அளவற்ற அருளுக்கு எதிரானது இல்லை என்று விளங்கிக் கொள்ளலாம். அவர்களுக்கு நபித்துவ முத்திரை இருப்பதாக அதிசயம் இருப்பது உண்மையா? எனக்கு நபித்துவ முத்திரை இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களால் அல்லது அன்றைய மக்களின் நம்பிக்கையாக இருந்தாரா? அதை முத்தமிட்டவர் சொர்க்கம் செல்வார் என்பது நபிமொழியா? அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவ முத்திரை என்று ஒன்று இருந்தது, அது முதுகுல இருந்தது.
இன்னும் சில பேர் கூடவெல்லாம் போய் அதுல முகமது ரசூல்லாண்டு எழுத்து ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி அடிச்சு இருந்தது என்றெல்லாம் கூட என்ன செய்யறாங்க, பரவலாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்புலயே அப்படி முகமது ரசூல்லாண்டு சீல் அடிச்சு பிறந்திருந்தாங்கன்னு வைங்க, அவ்வளவு பேர் ஏத்திருப்பான். முதுவை காட்டினா போதும், முதுவை காட்டினா என்ன செய்வான், எல்லாருமே தான் நபின்னு ஏத்திருப்பான். இன்னும் சொல்ல போனால் அதுதான் நபிக்கு ஒரு முத்திரையா இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்ட்ட வந்து நீங்க நபின்னு கேட்கும் பொழுதெல்லாம் முதுவை தூக்கி காட்டியிருக்கணும். ஏன்னா அதுதான் நல்ல ஆதாரமாக்கி இருக்கிறான். முதுகுல வந்து நபித்துவ முத்திரைன்னு ஒன்னு நல்லா வச்சிருந்தான்னு சொன்னா அது வந்து இதான் நபிங்கிறதுக்கு ஆதாரம்னு சொன்னா அதைத்தானே எல்லாத்தையும் காட்டணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரக்கூடிய மக்கள்கிட்ட எல்லாம் பிரச்சாரம் பண்ண போகும் பொழுதெல்லாம் மக்கள்கிட்ட பிரச்சாரத்துக்கு முன்னாடி என்ன செய்யணும், இங்க பாருங்க நான் அல்லாஹ்வுடைய ரசூலா வந்திருக்கிறேன், இதோ திரும்புறேன் பாருங்க முதுகுல முத்திரை இருக்கும்னு சொல்லி இருக்கணும். அப்படி அவங்க வாழ்நாள்ல ஒரு தடவை கூட என்ன செஞ்சதில்ல, அதை சொல்லவோ முதுவை திறந்து காட்டவோ இந்த பாருங்க நபிக்கு ஆதாரம் என்று சொல்லவே இல்லை. என்னன்னு கேட்டா ஒரு சிறு நபித்தோழர் என்ன செய்யறாருன்னு கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகுல வந்து அவர் என்ன செய்யறாரு, விளையாடுறாரு. அப்ப என்ன செய்யறாருன்னா அவர் அப்ப சின்ன பிள்ளையில பார்த்து சொல்றாரு, ஒரு கட்டி மாதிரி இதை அன்னைக்கு இருந்திருக்கும் போல இருக்கு. அதை பார்த்துட்டு என்ன செய்யறாருன்னா பிற்காலத்துல யாபம் வச்சு ரசூலுல்லாஹ்வுடைய முதுகுல வந்து நான் வந்து நபித்துவ முத்திரையை பார்த்தேன் அப்படிங்கிறாரு. முதுகுல என்னமோ ஒன்னு இருந்திருக்குது, அதை இவர் நினைச்சு தடவை பார்த்துட்டு என்ன செய்யறாரு, சின்ன வயசுல ஒரு பதிஞ்சு போச்சு. அவரு நினைக்கிறாரு எல்லாரும் முதுகுலும் இப்படி இல்லையே, ரசூலுல்லாஹ் முதுகுல மட்டும் தான் இப்படி ஒண்ணு இருக்குது, அதான் நபிக்கு ஆதாரம் போல இருக்குன்னு அவர் அந்த சின்ன வயசுல அவருக்கு பதிஞ்சிருச்சு. பேர் சாயிபுன்னு நினைக்கிற அந்த சஹாபி பேரு. அவரு தான் என்ன செய்யறாருன்னு கேட்டா நான் வந்து அதை ரசூலுல்லாஹ்வுடைய முதுகுல பார்த்தேன், அந்த ஒரே ஒரு அவர் சின்ன பிள்ளையா இருக்கும் போது பார்த்ததை சொல்லுகிறாரே தவிர இதான் நபிக்கு முத்திரன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இவர் விலகி கொண்டாருந்து இருக்கே தவிர அப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய முதுகுல ஏதோ ஒரு கட்டி மாதிரி இருந்திருக்கும், அவ்வளவுதான். அது அதை வைத்துக் கொண்டு நபித்துவ முத்திரைன்னு ஒண்ணு இருந்தது, சீல் வச்சிருந்தான், அதான் நபிக்கு உள்ள ஆதாரம் அப்படி என்றெல்லாம் சொல்வார்களே. ஆனால் அதுக்கு எந்த விதமான ஆதாரமே இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து எனக்கு நபித்துவ முத்திரை இருக்குது என்று என்ன செய்யல, சொல்லவே இல்லை. முதுகுல எனக்கு ஒரு முத்திரை இருக்கிறது, அதான் நபி என்பதற்கு ஆதாரம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக என்ன வரல. அதே நேரத்தில் என்னன்னு கேட்டா காத்தமுன் நபியின், நபிமார்களுக்கு நான் முத்திரையா இருக்கிறேன் அந்த வார்த்தை சொல்லி இருக்கிறாங்க. நபிமார்களுக்கு முத்திரைன்னு என்ன அர்த்தம், நபிமார்கள் நிறைய வந்துகிட்டே இருந்தாங்க, நான் தான் கடைசி நபி, சீல் வச்சாச்சு முத்திரை வச்சாச்சு, இனிமேல் யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிற இடத்துல நபித்துவ முத்திரைங்கிற வார்த்தையை அல்லாஹ்வும் பயன்படுத்துகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுத்திம பியன் நபியூன், நபிமார்கள் என்னை கொண்டே முத்திரையிடப்படுகிறார்கள் அப்படி ஒரு வார்த்தையை முத்திரைன்னு சொன்னார்களே தவிர பாடியில உடம்புல ஒரு உறுப்பை தனியா ஸ்பெஷலா உண்டாக்கி அதான் நபிங்கிறதுக்கு உரிய முத்திரை என்று அல்லாஹ் ஆக்குனானான்னு கேட்டா அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னது கிடையாது. நபித்துவ முத்திரையில முத்தமிட்டால் சொர்க்கம் போகலாம் என்றெல்லாம் சொன்னதாக சொல்றீங்க, அப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவே இல்லை. அப்படி ஒன்னும் இல்லையே, பேசிக்கலே இல்லையே. ஒரு குழந்தையா இருக்கும்போது ஒருத்தர் பார்த்திருக்கிறாரு, அன்னைக்குன்னு ஒரு கட்டி கூட வந்திருக்கலாம், அதை வச்சு இவர் நினைஞ்சிருக்கலாம், வித்தியாசமா இருக்க ரசூலுல்லாஹ்வுக்குன்னு அவர் நினைத்திருக்கலாம், அது அவர் உள்ளத்துல பதிஞ்சிருக்கலாமே தவிர இதெல்லாம் இது வந்து ஒரு நம்மளா முடிவு செய்யற ஒரு மேட்டரா இது. இப்படி ஒண்ணு இருந்தா ரசூலுல்லாஹ் தான் சொல்லணும், எனக்கு நபித்துவ முத்திரைன்னு ஒண்ணு இருக்கு பாருங்கன்னு அவங்க சொல்லணும். அப்ப நீங்க என்ன பார்க்கணும்னா இப்படியான ஒண்ணு இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருவரிடமும் இதை காட்டியிருப்பார்களா இல்லையா, காட்டி அதை சொல்லி இருப்பார்கள், அதை வச்சு நபி நிரூபித்திருப்பார்களா இல்லையா. அப்படி ஒண்ணு காட்டினா அபூஜர் கூட மறுத்திருக்க மாட்டானுங்க. முகமது ரசூலுல்லாஹ் உடம்புல அப்படி சீல் மாதிரி வச்சா அது பார்த்துட்டு என்ன செய்வான், இந்த கரெக்டா தான் இருக்கு, உனக்கெல்லாம் இருக்கப்ப எனக்கு மட்டும் தானே இருக்குது, அல்லாஹ் முத்திரை வச்சு அனுப்பியிருக்கான்னு சொன்னா எவனாச்சும் மறுத்திருப்பானா. அப்ப அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு கதை, சும்மா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கொள்கை கோட்பாடுகளை வைத்து இஸ்லாத்தை நிலைநாட்டாம இது மாதிரி ஒரு கட்டுக்கதைகளை சொல்லி நிலைநாட்டணும்னு நினைத்தவர்களுடைய கற்பனையில் இதெல்லாம் வந்திருக்கே தவிர இதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ்